நான் உங்கள காப்பாத்த வேண்டியது நெறைய இருக்கு. அப்படின்னு ஏற்கனவே கண்டிப்பா தூக்குவோன்ற ஒரு பொய் வாக்குறுதி குடுத்த மாரி, இவன் தான் அத பண்ணணும்னு கிடையாது. அந்த கொள்கைக்காக நிக்கிற யாரா இருந்தாலும் பண்ண போறாங்க. இன்னைக்கு நம்மளும் அந்த கொள்கைக்கு தான் நிக்கிறோம். சோ ஆப்வியஸ்லி அந்த கொள்கைக்கு நம்மளும் வந்தோம்னா, அதுக்கு எதிரா தான் செயல்பட போறோம். அத தூக்க போறோம். இவங்க தான் அத பண்ணணும் அப்படிங்கிறது இங்க எழுதி வைக்கல எதுவுமே. ஆனா இவனுங்கள பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஒரு கட்டமைப்பு என்னன்னா, ஆ என்ன சிறுபான்மையருக்குன்னு வந்துட்டா அது நாங்க தான் நிக்கணும். நாங்க தான் குரல் குடுப்போம். அப்படின்னு இவ்வளவு நாள் நெனச்சிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. சோ இன்னைக்கு தன்னிச்சையா ஒரு விஷயம் நடந்தாலுமே வந்துட்டு ஆன்லைன்லயும், ஆஃப்லைன்லயும் நம்ம தோழர்கள் எடுத்து களத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க உன்னும் அ என்ன சொல்றது? "பாத்தியா? இன்னும் மீடியாவ பாத்தியா? பாக்கல" அப்படின்னு. ஆனா இன்னைக்கு மீடியா முன்னாடி இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? என்ன பேசிட்டு இருக்காங்க மீடியா கிட்ட? நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்த பேசிட்டு இருக்காங்களா? 2 பேரும் கிட்டத்தட்ட அப்யூஸ் ஸ்பேஸ் போடுற மாரி ஆ ஆன் அப்படியே களத்துல போயிட்டு அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு 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 பத்திரிக்கையில ஒரு பீப்பிள் அட்ரஸ் பண்ற நீ. ஒரு மீடியாக்குன்னு ஒரு ஒரு டிக்னிட்டி இருக்கு. இருந்துச்சு மேபி. அந்த ஒரு டிக்னிட்டி நீ ஒரு பார்ட்டிக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல இருக்க. நீ அந்த மைக் முன்னாடி என்னென்ன பேசுறியோ அத மக்கள் பார்க்குறாங்க. நீ எதிர்க்கட்சிக்கு சொல்றதுன்னா ஃபோன்ல கூட திட்டிக்கலாம். அது மேட்டர் கிடையாது. யூ ஆர் செண்டிங் எ மெசேஜ் டூ த பீப்பிள் அண்ட் டூ த ஆப்போனன்ட்ஸ் அட் த சேம் டைம். அப்படி இருக்கும்போது, அந்த பிரஸ் மீட்டையும், அந்த மைக்கையும் நீ எப்படி யூஸ் பண்றன்றதுல தான் ஆக்சுவலா இருக்கு மேட்ரு. இன்னைக்கு நான் பாரு பிரஸ்ஸ மீட் பண்றேன்ட்டு இவன் இந்த சைடு குலைக்கிறது. அங்க ஒரு லூசு பையன் அவன் பேர கூட நான் சொல்ல விரும்பல. அவன் மைக் கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் கடிச்சு முடிச்சு மைக் புடிச்சா ஃபுல்லா எச்சு தான் துப்பி வச்சிருப்பான் ஒருத்தன். சோ இவன் இந்த மாரி பண்றது. இவரு வந்துட்டு வா வா அண்ணா சாலை சைடு வா. வா வாடா ஏரியா சைடு வா பாத்துக்கலாம் அப்படிங்கிறது. நீ ஏரியா சைடு வரணும்னா 4 டைம் எல்லாம் சொன்னாதான் நான் வருவேங்கிறது இவன். இதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லா ஒரு மாக்கரி மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த மாரிலாம் பண்ணிட்டு, "நீ ஏன் மீடியால வந்து பேசல?" அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறது வேற அந்த தகுதியே எவனுக்குமே கிடையாது. இப்போ எவ்வளவோ டிஃபரன்ஸஸ் இருந்தாலும், அந்த டைம்ல எவ்வளவோ இன்டிஃபரன்ஸஸ் இருந்தாலும், நீ இப்போ கலைஞர் இருந்த டைம்லயோ, இல்ல அ இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ்லாம் இருந்த டைம்ல வந்து, அவங்கலாம் இந்த மாரி பிரஸ்ஸ வந்து இப்போ இருக்க மாரி ஒன் சைடா பண்ணிக்கிட்டு, இல்ல அவனுங்கள கேள்வி கேட்க விடாம, அ எதிர்கேள்வியே கேட்க விடாம, ஒன்லி பிரிபேர்டு கொஸ்டின்ஸா எடுத்து நோட் பேட்ல எழுதிட்டு வந்துட்டு, கீழ அந்த துண்டு சீட்ட வச்சுட்டு படிச்சுட்டு ஆன்ஸர் பண்றது. அப்புறம் அவரோட இளவரசர் வரும்போது, அவருக்கு பேம்பர் பண்ணி எல்லாரும் நல்ல கேள்வியா கேட்கிற மாரி, பின்னாடி கூன்ஸ் மாரி ஒரு 5 பேர் நின்னுக்கிறது. அவர யாரும் கேள்வி கேட்க விடாம இது பண்றது. இதெல்லாம் அரசியலோ, இதெல்லாம் பிரஸ் மீட்டோ கிடையாது. கண்டிப்பா தளபதி அதுக்குன்னு பிரஸ்ஸயே மீட் பண்ண மாட்டாருன்னா, அப்படி கிடையாது. அது கண்டிப்பா மீட் பண்ணுவாரு. அது மீட் பண்றம்போது, இவனுங்களுக்கெல்லாம் அது ஒரு கிளாஸா இருக்கும். எப்படி இதுவரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க? எ ஏன்னா, அவர் எடுத்திருக்கிற பொலிட்டிக்கல் லைனே தளபதி எடுத்திருக்கிறதே வந்துட்டு, இன்னைக்கு இருக்கிற சாக்கடைன்னு இவ்வளவு நாளா சொல்லி, அதுல ஒண்ணு வசப்பாடிக்கிட்டு, ரொம்ப மட்டமா பெர்சனல் அபியூஸ் இங்க ஆன்லைன்ல ஃபேன் ஃபைட்ன்னு சொல்லிட்டு சினிமா அஜித் ஃபேன், விஜய் ஃபேன் போட்டதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெர்சனலா அதோட தரத்தையே தாழ்த்தி இன்னைக்கு வரைக்கும் வச்சு, அத ஒரு இப்படிதான் இருக்கணும் அரசியல்னு ஒண்ணு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கானுங்க. அபிஷியலா ஸ்டேஜ்ல பேசுறவங்க இந்த கிருஷ்ணமூர்த்தி இவெல்லாம் வந்துட்டு எவ்வளவு ப்ரீட் பண்ணி அவனுங்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி பொசிஷன்ஸ் கொடுத்து அபியூஸ் கண்டினியூஸா பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிடையாது. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அபிஷியலா ரெப்ரசென்ட் பண்றவங்க எல்லா டிபேட்ஸ் எல்லாத்துலயும் போய் பேசுறவங்களும் சரி, இன்னைக்கு வரைக்கும் நம்ம அட்ரஸ் பண்றதோ சரி, நாளைக்கு தளபதி அட்ரஸ் பண்ண போறதோ சரி, எல்லாமே அவர் அன்னைக்கு சொன்னதுதான். கண்டிப்பா இட் வில் பி அ டீசென்ட் அண்ட் டைரக்ட் பாலிடிக்ஸ் தான். உன் பேரை இழுத்து, உன்னை திட்டி, உன்னை சிறுமப்படுத்தி, உன்னை உன்னை வந்து பர்சனல் அபியூஸ் பண்ணி, அந்த மாதிரிலாம் இருக்க போறது இல்ல. இன்னைக்கு மேபி ஆன்லைன்ல இருக்க சில பேர் அந்த மாதிரி என்னையும் சேர்த்து நான் நிறைய இடத்துல கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரால் மாதிரியோ இது மாதிரியே போலாம். பட் திஸ் இஸ் நாட் த ரியல் பாலிடிக்ஸ். பட் ஐ திங்க் சூன் நம்ம அதை கத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு டீசென்டான பாலிடிக்ஸுக்கு எவால்வ் ஆயிருவோம்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறதே ஒரு மாறுதல், ஒரு ஸ்டெப் தான். எவ்வளோ விஷயத்த கடந்து எதுவோ விஷயம்லாம் வேணான்னு சொல்லி சினிமா லெவல்லயே ஸ்டாப் பண்ணி இன்னைக்கு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு எவால்வ் ஆயிருக்கும். ஸோ இது கண்டிப்பா முன்னோக்கி தான் போவோம். நாளைக்கு நம்ம ஒரு லீடிங் பை எக்ஸாம்பிளா இருப்போம். எவனோ ஒரு கட்சி ஆரம்பிச்சான், வந்தான், அவனை நின்னு திட்டிட்டு போனானுங்க.
அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற கேடு கெட்டவனுங்க மாதிரி பேர் எடுக்காம கண்டிப்பா இவன் வந்தான், இந்த தலைவன் வந்து ஒரு ஒரு வேலிடான நல்ல தொண்டர்களை உருவாக்குனான்ற பேர் தான் ஹிஸ்டரியில இருக்கும். சோ அது கண்டிப்பா நடக்கும். நண்பன் வெல்கம், வாங்க. வணக்கம் தோழர், வணக்கம். பேசுங்க தோழர், வணக்கம் நீங்க பேசினதுக்கு பிறகு பேசுங்க. இல்ல பேசுங்க, நான் அதான் நிறைய நேரம் பேசிட்டேன், நீங்க பேசுங்க. ஓகே தோழர், ஓகே. அதாவது ஏன் இருமொழி கொள்கை ரொம்ப அவசியம்னா, இது வந்துட்டு நம்ம அண்ணா காலத்துல இருந்தே வந்துட்டு இருமொழி கொள்கை தான் பின்பற்றுறோம். ஆனா திரும்பி திரும்பி நம்ம மேல ஏன் திணிக்க பாக்குறாங்கன்னா, நீண்ட காலமா பாஜகவால தமிழ்நாட்டுல கால் ஊண்ட முடியல. அவங்க வந்துட்டு இதன் மூலியமா கால் ஊண்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப எளிமையா நான் விளக்கிடுறேன். இப்ப வந்துட்டு அவங்க சொல்றாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் 3ஆம் மொழி படிக்கலையா, ஹிந்தி படிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹிந்தி படிக்கிற குழந்தைங்க, இந்த மாணவர்கள் வந்துட்டு வாசிக்க தெரியும், எழுத தெரியும். ஆனா யாருக்குமே பேச தெரியாது. 80-90% நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சரி எடுத்துட்டோம், எல்லாருமே நீட் அந்த அந்த தேர்வுகள்ல வந்துட்டு பாஸ் ஆகணும், அந்த தேர்வுகள் சரியா எழுதணும் அப்படின்றதுக்கு தான் வந்துட்டு அவங்க சிபிஎஸ்சில வந்துட்டு போய் சேர்றாங்க, படிக்கிறாங்க. அவங்க ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தியில வந்துட்டு நம்ம பெரிய அறிஞர் ஆகணும்லாம் யாருமே போறது கிடையாது. இன்னொன்னு, இவங்க சென்னை, மதுரை இந்த மாதிரி சிட்டிஸை தவிர்த்துட்டு பார்த்தா, கிராமப்புறங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற நகரங்கள்லாம் பார்த்தோம்னா, பேரண்ட்ஸால ஹிந்தியை வந்துட்டு குழந்தைங்களுக்கு போதிக்க முடியாது, சொல்லித்தர முடியாது. சொல்லித்தர அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க நமக்கே தெரியாது. நம்ம எப்படி வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும்? அது நான் இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் கூட, இப்ப கொஞ்சம் படிச்சவங்க கூட நம்ம சொல்லி தந்துருவோம். இப்ப நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறது யார் படிக்கிறா? பெரிய கலெக்டர் வீட்டு குழந்தைகளோ, இல்ல இன்ஜினியர் வீட்டு குழந்தைகளோ எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறதே கிடையாது. அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க அடித்தட்டு மக்களின் குழந்தைகள். அன்றாட வேலைக்கு போய் அவங்க வருமானத்துல குடும்பத்தை ஓட்டுறவங்களோட குழந்தைகள். அவங்களுக்கெல்லாம் சத்தியமா ஹிந்தி தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் என்னன்னா, நம்ம குழந்தைங்க வந்துட்டு படிச்சு நல்லா வரணும் அப்படின்றதான் எண்ணமா இருக்கும். அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷே ஒழுங்கா படிக்கணுன்றதான் எண்ணமா இருக்கும். இங்கிலீஷே இங்க நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது. நம்ம ஊர்ல வந்துட்டு இருமொழி கொள்கையை பின்பற்றுறோம். ஆனா இங்கிலீஷே அந்த அளவுக்கு சரியா போய் சேரல. மாணவர்களால பேசுறதுக்கு திணறாங்க, தயக்கப்படுறாங்க. இது வந்துட்டு இப்ப நான் மதுரை. இப்ப மதுரை சைட்லாம் பாத்தீங்கன்னா இயல்பாவே ஒரு இது இருக்கும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்மளால இங்கிலீஷ்ல பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், கூச்சப்படுவாங்க. இப்ப பெரிய சிட்டில வளர்ந்து படிச்ச மாணவர்களுக்கும் கிராமப்புறங்கள்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அதனால வந்துட்டு இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அடித்தட்டு மக்கள் அன்றாட வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தமிழ், ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கும்போது இதுல ஹிந்தி எப்படி சொல்லி தர முடியும்? இந்த பாஜக காரங்களோட ஒரே அஜெண்டா மும்மொழி கொள்கையை திணிக்கணும். அதுக்கப்புறம் அரசு ஒவ்வொரு எல்லா எல்லா இடத்துலயும் ஹிந்தியை வந்துட்டு பொதுமைப்படுத்தணும். அதுக்கப்புறம் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஹிந்தி படிச்ச ஜெனரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா வளர, அந்த ஹிந்தி படிச்ச ஜெனரேஷன்கள், அந்த குழந்தைகள், அந்த மாணவர்கள் கிட்ட தேசிய சிந்தனையை விதைக்கணும். தேசிய சிந்தனையை விதைச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பாஜக பக்கம் வந்துருவாங்க. இந்த திராவிட, தமிழ் தேசிய, இந்த மாநில அரசியலை தாண்டி தேசிய அரசியலுக்கு அவங்க வந்துட்டு வந்துருவாங்க. இது வந்துட்டு ஒரு நாள் 2 நாள்ல நடக்காது. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இதனாலதான் ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரும் பாஜகவும் துடிக்கிறாங்க. எப்படியாவது வந்துட்டு மும்மொழி கொள்கை மூலியமா நம்ம வந்துட்டு பாஜக கால் ஊன்றணும்னு. இதுதான் இதுல இருக்கிறது. இன்னும் அது மட்டும் இல்ல, இப்ப அடிப்படையிலேயே பாஜக வந்துட்டு இப்ப பாஜக, திமுக போடுற சண்டை பாத்தீங்கன்னா, திமுக நல்ல மைலேஜ் ஏத்துது. அதாவது பாஜகவை அடிச்சு அடிச்சு நாங்க தான், எங்களை விட்டீங்கன்னா பாஜக வந்துடும், எங்களை விட்டீங்கன்னா பாஜக வந்துரும்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு அடிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாஜக பாத்தீங்கன்னா, அவங்க மக்களுக்காக நிக்கவே மாட்டாங்க, வெக்கப்படவே மாட்டாங்க. 5000 கோடி இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல ஒன்றிய அமைச்சர், 5000 கோடி உங்களுக்கு நீங்க மும்மொழியை ஏத்துக்கனால கொடுக்க முடியலன்னு. அந்த 5000 கோடியை தானே அண்ணாமலை வாங்கி தரணும். அதை விட்டுவிட்டு திமுக வந்துட்டு சாடுறதோ, நான் வந்துட்டு இருங்க, திமுகவால வாங்க முடியாத பணத்தை நான் வாங்கி தரேங்க, எங்களுக்கு தமிழ் மக்கள் மேல அக்கறை இருக்குங்கன்னு அவர் போய் வாங்கில தரணும். அப்படி ஏன்னா அப்படி இன்னைக்கு வரைக்கும் எதை நெகட்டிவிட்டியிலே தோழர் வாங்கி கொடுத்திருக்காரு அவரு இன்னைக்கு வரைக்கும்? அதுக்குதான், அதான் தோழர், இதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கு தோழர். நெகட்டிவிட்டியிலேயே வளர்ந்தவங்க, நெகட்டிவிட்டியிலேயே வளர்ந்த ஒரு இயக்கம் பாஜக. பாஜக எவ்வளவு மோசமான இயக்கம்னா, ஒரு பாஜகல போய் ஒருத்தவன் சேர்றானா
அடிப்படையில அவனுக்கு என்ன புரிதல் இருக்கும்? ஒரு மதவாதியா தான் இருப்பான். தான் வந்துட்டு தமிழன், தான் வந்துட்டு அப்படின்னு நினைக்க மாட்டான். தான் வந்துட்டு ஒரு இந்து, நான் வந்துட்டு எ இந்து தேசியத்த நான் காப்பாத்தப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மத அடிப்படைவாதிகள் தான் போயிட்டு பாஜகல சேருவாங்க. அந்த மத அடிப்படைவாதிகள் மட்டும் சும்மா போய் சேர்றதில்ல. அதுக்கு பின்னாடி அவங்க சாதிய தூக்கி பிடிக்கணும். வந்து பார்க்குறான். என் சாதிக்கு பெருமை வேணும். என் சாதிய யார் தூக்கி பிடிக்கிறன்னு பார்க்குறான். இங்க திராவிட கொள்கையெல்லாம் அதெல்லாம் தூக்கி பிடிக்கலன்னு தெரியுது. நம்ம எதிர்த்து பேசுறாங்க, சாதிய ஒழிக்கணும். தமிழ் தேசியமே எதிர்த்து பேசுது, சாதிய ஒழிக்கணும். அப்ப நான் சீமான் சொல்லலைங்க. சீமான் பேசுறது கொடி தேசியம். நான் சொல்றது தமிழரசன். எத்தன பேருக்கு தெரியும்னு எந்த தெரியல. குடி? தமிழரசன் தமிழரசன் என்ன தோழர்? இல்ல சீமான் பேச எந்த குடின்னு கேட்டுக்கிட்டேன். கிளாரிபிகேஷன். சீமான் பேசுறது குடி தேசியங்க. சாதி தேசியம். நான் சொல்றது தோழர் தமிழரசன். போய் படிங்க தமிழரசனை தேடி பார்த்து. அவர் சொல்ற தமிழ் தேசியத்தை சொல்றேன். நம்ம சாதிகளை ஒழிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப தான் சாதியை தூக்கி பிடிக்கிறதுக்கு எந்த கட்சி இருக்கு? பாஜக. அங்க போனா மதத்தையும் தூக்கி பிடிக்கலாம், நம்ம சாதி கௌரவத்தையும் பேசலாம். அடிப்படையில பாஜகல சேர்ற 90% சாதி பற்றாளர்கள் தான். இவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவங்க. நம்ம பாஜக இங்க வளர்ந்துச்சுன்னு வைங்க, இங்க நார்த்ல என்னென்ன அட்டூழியங்கள் நடக்குதோ அது எல்லாமே இங்க நடக்கும். நம்ம வந்துட்டு இப்பதான் தாவேகாவோட என்ட்ரி, தலைவரோட என்ட்ரி தமிழ் சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னா, இந்த பாஜக வளராம தடுக்கிறதே பெரிய முக்கியமானது. ஏன்னா பாஜக வந்துட்டு அதிமுக வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வாக்கு வங்கியை இழந்து இன்னைக்கு வந்துட்டு செத்து போற நிலைமையில சார நிலைமையில இருக்கு. பாஜக வந்துட்டு 10% வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி நிக்கிறாங்க. இப்படியே விட்டா என்ன ஆகும்னா, இப்ப தலைவர் அரசியலுக்கு வராம இருந்திருந்தா என்ன ஆகும்னா, அப்படியே பாஜக வந்துட்டு அதிமுகவை மிரட்டி 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 கொஞ்சம் கொஞ்சமா வளருவானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது அவங்க உள்ள வந்துருவானுங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கே இவனுங்களும் தெரியும். உண்மையான நம்ம எதிர்ப்பு தலைவர் வைக்க வந்து என்னன்னா மாட்டேங்கிறாங்க. திமுகவும் உண்மையான எதிர்ப்பு என்ன தோழர்? வைக்காம உள்ளுக்குள்ள ஒரு இது மாதிரிதான் தோழர் டீலிங் தான் அவங்க இருக்கு. வந்துட்டு அதான் அதான் தோழர். அவங்க வந்துட்டு பாஜகவை வளர்க்க தான் பார்ப்பாங்க. பாஜக வளர்ச்சி திமுகவுக்கு உதவும். 110% திமுகவுக்கு உதவும். ஏன்னா இப்ப சிந்திக்கிறவங்க, சமூகத்தை சிந்திக்கிறவங்க, சாதி, மொழி எல்லா இந்த எந்த மதம் எல்லாத்தையும் தாண்டி சிந்திக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, பாஜக வரக்கூடாது. அப்ப யார் இருக்கு எதிர்த்தாப்புல? திமுக. திமுகவுக்கு ஓட்ட போடு. இப்படிதான் போட்டுட்டு அவங்க ஜெயிச்சுட்டே வராங்க. அப்ப நம்ம தலைவர் வர்றது என்னன்னா, இப்ப அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் பேர் இடியா இருக்கு. டைரக்ட்டா வந்துட்டு இப்ப அதிமுக வாங்குவங்க இறங்கியிருக்கு. 20% தான். இப்ப நான் பல ட்வீட்ல சொன்ன மாரி, நான் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். 20% அதே மாரி பிரசாந்த் கிஷோர்ல இருந்து எல்லாரும் சொல்றது 20% வாங்குவாங்கன்றாங்க. அப்ப அப்படி வரம்போது பாஜக எந்த பிளேஸ்ல இருக்க போகுது? 4வதோ, 5வதோ. சீமான் 4வதோ, 5வதோ. அப்ப அவங்க இடம் பறிபோகுது. அவங்க அரசியல் பறிபோகுது. அவங்க போயிட்டு, "ஏய் நீ என் கூட கூட்டணி வைக்கணும். இல்லன்னா நீ தோத்துருவேன்னு" டிமாண்ட் பண்ற இடத்திலேயே பாஜகவும், நாதாகவும் இல்ல. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு தாவேகா வந்து உட்காருது. நம்ம அதிமுக விட அதிகமான வாக்கு வங்கியோ, இல்ல அதிமுகக்கு நிகராவோ வாங்கிட்டோம்னா, நம்ம தான் 2வது பெரிய கட்சியா உயர்ந்து நிப்போம். அப்ப பாஜகவோட அரசியல் அடிபட்டு போகுது. இதுதான் நம்ம தாவேகாவோட தேவை வந்துட்டு அரசியல் தேவை மட்டும் இல்ல, சமூக தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க வடக்குல வந்துட்டு சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரா, கிறிஸ்துவர்களுக்கு எதிரா என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாரி திரும்பி இங்க வந்துரக்கூடாது. இன்னொன்னு, இங்க சீமான் வளர்றதுமே வந்துட்டு இப்ப வந்துட்டு அவரு பெரியார வந்துட்டு ரொம்ப இன்னொன்னு இந்த அண்ணாமலையும், சீமானும் வந்துட்டு சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா, அநாகரிகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கும் முக்கிய காரணம் தலைவர் வருகை தான். இதுக்கு முன்னாடி சீமான் வந்துட்டு பெரியார வந்துட்டு இவ்ளோ எதிர்த்து பேசல. இந்த மாரி அண்ணாமலையும் வந்துட்டு மைக்க பிடிச்சு பால் டாயில் பாபுன்லாம் சொல்லல. ஏன் அநாகரிகத்த கையில எடுக்குறாங்கன்னா, நம்ம நல்லதா பேசுறது சோசியல் மீடியால, சமூக வலைதளங்கள்ல போய் சேராது. ஒருத்தன திட்டி கொஞ்சம் வக்கிரமா பேசிட்டோம்னு வைங்களேன், அது தீயா பரவும். அவங்க தொண்டர் எப்பயுமே நெகட்டிவிட்டி வேகமா போய் சேரும். அதனால தான் வந்துட்டு இப்ப அண்ணாமலையும், சீமானும் வந்துட்டு கொஞ்சம் வக்கிரமா, ஆபாசமா பேச இறங்கிட்டாங்க. அதுவும் தலைவர் விஜய் வருகை கண்டு அந்த அச்சம் தான். எப்படியாவது தங்கள நிலைநிறுத்தணும், நம்மளும் இந்த ஸ்பேஸ்ல இருக்கணும், நம்மள தொண்டர்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா அதனால தான் அந்த வந்துட்டு 2 பேருமே இப்ப எதனாலனா தளபதிக்கு வந்து நல்ல விஷயம் பேசுறது மட்டுமே போதுமானது. ஏன்னா அவருக்கு தானா அந்த அட்டென்ஷன் கிடைச்சிரும். ஆனா இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு ம். ஒரு அவதூறு பரப்பி ஆபாசமா பேசி அப்பதான் உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த தேவையே அங்க கிடையாது. நம்ம வந்து கரெக்டான அரசியல பேசினாலே கரெக்ட், கிடைக்கும். இப்ப கரெக்ட். அதுக்குதான் அவன் சாட்டையில எடுத்து அடிச்சுக்கிறான். இவன் வந்துட்டு பெரியார போயிட்டு வாய் கூசாம
கொள்கை தலைவர்னு அவரை வந்து அவ்வளோ பேசிட்டு இன்னைக்குதான் ஒரு புது விஷயம் படிக்கிற மாதிரி அப்படியே ஒரு இதெல்லாம் இதுக்கப்புறம் இவ்வளவு பழசுல பேசுனதெல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் பீப்புள் எதை வச்சு நம்புவானுங்கன்னு நினைச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு புரியல. அதான் தோழர், இவங்க வந்துட்டு நெகட்டிவிட்டியா பேசினா மட்டும்தான் ரீச் ஆகும். இப்ப சீமான் வந்துட்டு, சீமானும் அண்ணாமலையும் வந்துட்டு நாங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவோம்னு சொன்னீங்களேன், அந்த ஒரு கார்டு நியூஸ்ல கடந்து போயிடுவானுங்க. பால்டாயில் பாபுனா அதை ஒரு 2 நாள் பேசுறாங்களா, அதை ஒரு பட்டப்பேரை வச்சு அப்படியே கூப்பிடுவாங்க. அதை அப்படியே அந்த நெகட்டிவிட்டி அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதுலதான் அவங்க வளர்ச்சியே இருக்கு. அவங்க 2 பேர் இயக்கத்தோட வளர்ச்சியே அதுலதான் இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தலைவர் வந்துட்டு இவங்க நெகட்டிவிட்டி நெகட்டிவாலாம் பேசணும் இல்ல, நாகரிகமா பேசினாலே நம்ம தலைவருக்கு வந்துட்டு வர்ற ரீச் வந்துட்டு வந்துரும். அந்த பயம் அவங்க இடத்த பறி போகிறதுக்கான காரணம் தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திமுக அதிமுக தாவேக தான் முதல் 3 இடத்த பிடிக்க போகுதுன்னு. அதுல யாரு முதல், யாரு 2வது, யாரு 3வதுன்றது வேணா தெரியாம இருக்கலாம். அது தேர்தலுக்கு அப்புறம் தெரியும். ஆனா 100% எல்லா மக்களுக்கும் தெரியும். பாஜகவும் சீமானும் 4வது 5வது இடத்துக்கு தான் மோத போறாங்கன்னு. அதனால இனிமேலுமே நம்ம தலைவரையுமே வக்கிரமா பேசுவாங்க. சீமான், அண்ணாமலை 2 பேருமே ஒரே நம்ம ஒரு சின்ன தலைவரையும் விஷயங்க. வக்கிரமா பேசுவாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயங்க. அதாவது பாத்தீங்கன்னா முதல்வரே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பதட்டத்துல தான் பேசுறாருன்னு வைங்களேன். ஒரு மேடை பேச்சு கிடைச்சா அவன் இவன் ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், இன்னொன்னு ஒரு கட்சி தலைவரை கூட பார்க்காத அனாதைகள்னு சொல்றதா இருக்கட்டும். ஸோ அவரே பாத்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்ல தான் பேசிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்படி அவரே ஒரு முதல்வரே அப்படி பேசும்போது இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆபாச அரசியல், அவதூறு அரசியல் தான் பேசுவாங்க. இப்ப சீமான் எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில எந்தெந்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப் எல்லாம் எடுத்து கொச்சைப்படுத்தி பேசியிருக்காப்புல. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா இவர் அண்ணாமலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு அவரும் பாத்தீங்கன்னா அதே ட்ரெண்டை எடுத்துட்டாரு. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இவர் முதல்வரே இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிருக்காரு, சாரி அவர் ட்ரிகர் ஆயிருக்காருன்னா தளபதி வந்த அந்த ஒரு தாக்கம் தான். அது அப்படிதான் பாக்குறேன் நான். சொல்லுங்க ப்ரோ. அதான் தோழர், அதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கு தோழர். பெண் கொடுத்த தப்பான தவறுதலான வழிகாட்டுதல் தோழர். பெண் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலைவர் விஜயோட வளர்ச்சி அது இந்த அளவுக்கு என்னன்னு பிரீஃபா இருக்கும். சொல்லிருங்க அவர் தோழர். அது ஒரு வாட்டி எல்லாருக்கும் பெண் மீடியா அது என்னன்னு சொல்லுங்க. இல்ல ஆமா பெண் தோழர், நீங்க பெண்ணை பெண்ணுன்னு பத்தி சொல்றீங்கல்ல, அது என்னன்னு சொல்லிருங்க. ஒரு அது பிரீஃபா பெண் சொல்லிருங்க. மீடியான்னு சொல்லுங்க. பெண்ணுன்னு சொல்லாதீங்க, ஏன்னா பெண்ணுன்னா பெண்ணுன்னு நினைச்சுக்க போறாங்க. அதனால நீங்க அது பெண் மீடியான்னு நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அதனாலதான் இதை மட்டும் தனியா கட் பண்ணி போதும். சோ இல்ல இல்ல அந்த அவரு ஓகே ஓகே ஓகே. இல்ல பெண் மீடியா சபரீசன் நடத்தும் பெண் நிறுவனம். அந்த பெண் நிறுவனம் வந்துட்டு ஒரு தவறான வழிகாட்டுதலை ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டாங்க. என்னன்னா, இந்த தலைவர் விஜய் வந்துட்டு அதிமுக கூட கூட்டணி போனா ஸ்வீப் ஆயிரும், கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்றது ஒண்ணு. 2வது, தலைவர் விஜய் வந்துட்டு அவர் வரும்போதே 20% யங்ஸ்டர் ஓட்ஸ் அதிகம் இருக்கு, பெண்கள் ஓட்டு அதிகம் இருக்கு. கட்சியில 1 கோடி உறுப்பினர் இருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த அண்ணாமலை சீமான் மாதிரி 5% 8% வாங்க மாட்டாங்க. அவர் எடுத்தோன்னே 20-25% வாங்குவாருன்றனால அவங்க வழிகாட்டுதலின் பேரு தான் ஸ்டாலின் வந்துட்டு நம்ம தலைவரை வந்துட்டு விமர்சிக்க ஆரம்பிச்சதே. இல்லைன்னா நீங்க நல்லா பாருங்க, சீமானை வந்துட்டு ஸ்டாலின் விமர்சிக்க மாட்டாரு, அண்ணாமலையை விமர்சிக்க மாட்டாரு. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி புதுசா கட்சி திறந்தவங்க எல்லாம் முதலமைச்சரான்னு ஆசைப்படுறாங்க, புதுசா கட்சி திறந்தவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டாரு. கமல் வந்த போது கூட சொல்லல. ஏன்னா ஸ்டாலினுக்கு தெரியும் யார் உண்மையிலே நமக்கு எதிரா நிப்பா, யார் வந்துட்டு உண்மையிலே ஒரு ஒரு முதன்மையான சக்தியா வருவாங்கன்னு தெரியும். அதனாலதான் ஸ்டாலின் வந்துட்டு எதிர்க்க ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கு பின்னாடி அவரோட மருமகன் சபரீசனோட பெண் அவங்க கொடுத்த ஆலோசனையின் பேரு தான் அவங்க இது பண்றாங்க. அது ஆக்சுவலி ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி. ஆனா டேட்டா உண்மை, அந்த உண்மையான டேட்டா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பா. டேட்டா எல்லாமே உண்மை, ஸ்ட்ராட்டஜி தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா, இப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் நேத்து நம்ம கட்சி தொடங்கினவங்க, இன்னி ஒரு தேர்தலை கூட நம்ம சந்திக்கல. நம்ம வந்துட்டு அன்டெஸ்டட் பார்ட்டி. ஆனா அவங்க 75 வருஷம் கட்சி, பல வாட்டி முதலமைச்சரா இருந்தவங்க. ஸ்டாலின் 10 வாட்டி ஜெயிச்சு வந்துட்டாரு. அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, இவங்க ஐடியா கொடுக்க போகும்போது வேணாங்க, நான் வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமியை திட்டிட்டு நான் அரசியல் பண்ணிட்டு போறேன்னு அப்படி நிப்பாட்டி இருக்கணும். ஆனா என்ன பதட்டம்னா, கட்சி தலைவர் அதையும் தாண்டி, முதல்வர் அதையும் தாண்டி, தன்னோட மகன் உதயநிதி ஸ்டாலின் தோத்து போய் வீட்டுல உட்கார்றது அவரோட மனக்கண்ணுல வந்து வந்து போகுது. அதோட பயத்தின் வெளிப்பாடு தான் நம்ம தலைவரை விமர்சிக்கிறது. இல்லைன்னா அவர் ஏன் விமர்சிக்க போறாரு? அவர் வந்துட்டு அண்ணாமலை விமர்சிக்கல, கமலை விமர்சிக்கல, சீமான விமர்சிக்கல. முதல்வர் 75 வருஷ கட்சி, பெரிய தலைவர், ஒரு பிரம்மாண்டமான ஒரு உட்கட்டமைப்பு இருக்கிற இயக்கம், எல்லாத்தையும் தாண்டி விமர்சிக்கிறாருன்னா, நேத்து வந்த பார்ட்டியை பார்த்து
தான் மகன் தோத்துடக்கூடாதுன்ற ஒரு அதுவும் பதட்டம் தான் அந்த அவருக்கு. அவன் இவன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனப்புழுக்கத்தை காட்டுது. சோ அப்படிதான் ஆமா மக்கள் செல்வாக்கு ஒரு ஒரு தலைவர் தளபதி அவரை வந்து இந்த அளவுக்கு வந்து ம். பேசுறாப்புலன்னா அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு உளைச்சல்ல இருக்காப்புல. சோ அதுதான் நம்ம அது வந்துட்டு அவருக்கு உளவியலா வந்துட்டு அவரு வந்துட்டு அவரால கண்ட்ரோல் பண்ணிட முடியல. அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி எங்க இப்படிலாம் நடந்துருமோ, எங்க அதிமுக கூட போயிருவாங்களோ, எங்க தோத்துருவோமோ, அந்த ஒரு பதட்டம் அவருக்கு இருக்கு. இல்ல அது அதனாலதான். என்னன்னா இல்ல அவரே ஒரு வந்து பாயிண்ட் அவ்வளவு வந்து என்னன்னா கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா வந்து கட்சியில இருந்து இப்பதான் வந்து அவரு வந்து இளைஞரணியில இருந்து ஒரு தலைவரா இருக்காரு. அவரே இப்பதான் இருக்காரு. இல்ல So, செயல் தலைவரா எல்லா- இருந்தார் இடையில. அதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. செயல் தலைவரா இருந்து தலைவரா இருக்காரு. இது எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு வர பாக்குறாங்க. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. இல்ல இப்போ எல்லாருக்குமே இதானே டவுட்டு. டிவிகே வந்து ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணா ஏடிஎம் அந்த கூட்டணி வின் பண்ணிடும்ட்டு ஒரு பக்கம். இப்போ புதுசா வந்து என்டிகே கூடவும் டிவிகே ஜாயின் பண்ணிச்சுன்னா அந்த கூட்டணி வின் பண்ணிடும்ட்டு. இப்போ எப்படின்னா நம்ம ஜெயிப்போன்னு இல்ல, டிவிகே எங்க போய் ஜாயின் ஆகுதோ அங்க ஜெயிப்பான்னு பேசிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு சொல்லாமையே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வெளில வந்துருச்சு. இப்போ நம்ம பேசஸ் எங்க போய் போய் ஃபேவரா நம்ம நிப்போமோ, எந்த சைடு போய் நின்னா வின் பண்ணோம்னு அவனுங்களே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. வெளிப்படையா சொல்லாம தான் இந்த மாதிரி அப்பப்போ நியூஸ்ல பேட்டி கேட்கிறப்போ ஒரு மாதிரி உரிமையில பேசுறது, நெக்கலா பேசுறது, இதெல்லாம் அப்படியே நடந்துட்டு இல்ல இருக்கு. இவனுங்க இந்த சர்வே ரிசல்ட்ஸ் எடுக்கும் போது வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது 2%ன்னானுங்க, 4%ன்னானுங்க, இப்ப 8%ன்னானுங்க, 10%, 15, 20ல வந்து நிக்கிறானுங்க. இப்ப அவனுக்கு ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சதுதான் இது. என்னன்னா வந்து எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி பார்த்தாங்க. பட் என்ன எப்பயும் வந்து எவ்வளவு நாள் தான் உண்மையை வந்து இது பண்ணி மறைக்க வைக்க முடியும். முடியும். தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அததான் ஓப்பனா தெரிஞ்சதுதான் இவனுங்க என்ன பேசுறது தெரியாம இந்த மாதிரி நெக்கலா பேசுறது, ஒருமையில பேசுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்கெல்லாம் இவர் சொன்னார், அந்த ப்ரோ முன்னாடி பேசின நண்பன் சொன்னவரே கரெக்ட் தான். இப்போ ரீசெண்டா பேசின எல்லா இன்டர்வியூஸ்லயும் பாருங்களேன், அந்த அமைச்சர்ல இருந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வரையும் அவங்க எல்லாருக்குமே டிவிக்கு பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது எப்படியாவது டவுன் பண்ணி பேசினாதான் நம்ம இது அப்படிதான் பயம் இல்லாத மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியே பேசியிருப்பானுங்க. எந்த பேட்டி எடுத்தாலுமே அப்படிதான் இருக்கும். இந்த ஆதவர்ஜுனா ஜாயின் பண்ணது எல்லாமே எனக்குலாம் ஆதவத்தை ஜாயின் பண்ணது கூட ஒரு பெரிய இது கூட இல்லை. இவன் பிரசாந்த் கிஷோர் வந்தபோது இவனுங்க பேசினதெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவனுங்களால சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. அப்படியே ஒரு மாதிரி கலந்து பேசிட்டு இது போயிட்டானுங்க. என்னன்னா அப்ப ஒரு முட்டு கொடுத்தாங்க. இப்பதான் வந்து அவ எலெக்ஷன்ல தோத்துட்டு வந்திருக்காருன்னு. அத எப்படின்னா கூட விடுங்க ப்ரோ, மக்கள் எங்க பக்கம் 2011ல இது வாங்காத எதிர்கட்சியா கூட உட்கார முடியாத ஒரு கட்சிய 2016ல வந்து 80 சீட்டு ஜெயிக்க வச்ச அந்த ஆளு. வேற எதுவுமே கிடையாது. சைக்கிள் ஓட்டி டீ குடிச்சு வந்து அந்த ஆளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் ஜெயிச்சாது 89 இதுவே. கரும்பு தோப்புல அட குமரா, கிரானைட் அவரு போட்டு ஷூ போட்டு நடந்தும் போது அந்த டேக் போட்டதுக்கு எத்தனை பேர் ஃபயர் விட்டானுங்க தெரியுமா? அவனுங்க அந்த பழைய ஐடி எல்லாம் போய் பாருங்க. இப்ப அப்படியே ஆப்போசிட்டா பேசுறானுங்க. இவனுங்க என்ன திடீர்னு மனநோயாளிங்களா ஆகானுங்களோன்னு ஒரு டவுட் வருது. இப்போ ஃபுல்லா நெகட்டிவ் ஃபேம் ஆயிடுச்சு ப்ரோ. டிஎம்கே பாப்புலர் ஆகுது, ஆனா நெகட்டிவ் பாப்புலர் ஆகுது. இவனுங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நெகட்டிவ் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு ஆட்சி வந்து முடியறப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு நல்லது பண்ணி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்க பார்ப்பானுங்க. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, எந்த அளவுக்கு கெட்ட பேர் பண்ணணுமோ அதை பண்ணின்னு இருக்கானுங்க. பண்ணிட்டு இப்போ கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடின்னு போட்டு ஃபேம் டேய் அசிங்கமா இல்ல? ஒரு வீட்ல இருக்க ஒரு பொண்ணுங்க வெளில உருப்படியா போக முடியல, பசங்க ஸ்கூல்ல உட்காந்து படிக்க முடியல, அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி பண்ணுங்கடானா கோ பேக் மோடியா? இவனுங்கெல்லாம் எந்த இவனுங்க ரேஞ்சுக்கு ஆயிட்டானுங்க? இந்த விஷயத்தெல்லாம் டைவர்ட் பண்ணறதுக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பட்டியலின மக்களை எல்லாம் கொன்னுட்டு இருக்கானுங்க. நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் டைவர்ட் பண்ணறதுக்கு தான் அண்ணாமலையும் டிஎம்கே ஸ்டாலினும் கூட்டு போட்டு இது எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு சொல்லி டேக் காமெடி பண்ணிட்டு விட்டுட்டீங்க இடையில. ஆமா, நம்ம உண்டியல் அவரையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 பேருமே சேர்ந்துதான் கூட்டு களவாணிங்க. 3 பேருமே ஒரே பாஸ்ல தான் இயங்கிட்டு இருக்காங்க. பாஸ் நேரம் ஒருத்தர், அவங்களுக்கு கீழே அவங்க வந்து நாங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா 3 பேருமே ஒண்ணுதான். இவங்க டைவர்ட் பண்ணதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம உடைக்கணும். அதை உடைச்சு இவனுங்களை வந்து அம்பலப்படுத்திட்டு இருக்கணும். நம்ம அப்பப்ப என்னன்னா வருதோ எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணணும். பயங்கர ப்ரூட்டலா நடந்துட்டு இருக்கு ப்ரோ. நம்மலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க இத்தனை பேர் இருப்பீங்க, எவ்வளவு பேர் நீங்க இந்த மாதிரி ஒரு ஆட்சியில கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி அபியூஸ் ஆர் செக்ஷுவல் திங்ஸ், ரேப்பு, இந்த மாதிரி மொலஸ்டேஷனு,
ராபரி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலீஸ்க்கே நடக்குது. ஒரு இப்போ ஒரு ஒரு லேடி போலீஸ்க்கே நடக்குது. அதுவும் வந்து பப்ளிக் பிளேஸ்ல. இவனுங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆயிட்டானுங்க பாருங்களேன். இல்ல ட்ரக் ஃபார்ம்ஸ் போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, இல்ல போலீஸ்க்கு வந்து அதுவும் பெண் போலீஸ்க்கு ஓகேங்களா, பெண் போலீஸ்க்கு உயர் அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலை இது மர்டர் அட்டம் வந்திருக்கு ஓகேங்களா. மர்டர் அதை அட்டம். தவிர்த்து ஆஹ் அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா தாலி செயின் வேற ஒருத்தவங்க இன்னொரு பெண் போலீஸ் வந்து போகும்போது பாத்தீங்கன்னா தாலி செயின் எடுத்துட்டு கூடியிருக்கானுங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னா இன்னொரு பெண் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா செயின் எடுத்துட்டு கூடியிருக்கானுங்க. இன்னொரு பெண் போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியிலேயே பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நான் பெண்கள் வந்து அவங்க ட்ரஸ்டபிளா நம்புறதே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பெண் போலீஸ் தான். ஆனா அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. இந்த பெண் போலீஸுங்களையும் அதிகமாக்குனது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு எதிர்த்துன்னு இருந்தாங்க பாத்தீங்களா ஜெயலலிதா, அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்த அந்த பெண் போலீஸ் கூட இவங்க ஆட்சியில அது பாதுகாப்பு இல்லாத தான் போயிட்டு இருக்கு. ப்ரோ ஆனா அவங்க கொண்டு வந்த எந்த டிபார்ட்மெண்ட்லயே இருக்கு ப்ரோ. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், பட் நீங்க போய் சவுக்கு மீடியால பாத்தீங்கன்னா கூட சில இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் கேதர். என்னன்னா, ஒரு ஹையர் ரேங்க் இஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவன் அவன் வந்து அங்க ஒர்க் பண்ற கான்ஸ்டபிள் விமன் போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணி இஸ் கெட் சஸ்பெண்டட் நவ். அது நியூஸ் சேனல்லே வந்துச்சு ஆமா சவுக்கன் தேவையில்ல, இல்ல இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு நார்மல். இதுக்கு முன்னாடி ஒரு சஸ்பெண்ட் ஆன ஐபிஎஸ் ஆஃபீஸரை இவங்க ரேங்கிங் கொடுத்து வச்சிருக்கானுங்க. இதே மாதிரி உமன் ஹராஸ்மெண்ட்ல அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி வச்சு தவிர அவருக்கு இப்போ இவங்க வந்து இது பண்ணி வச்சிருக்கானுங்க, கிரேட் கொடுத்து வச்சிருக்கானுங்க, ப்ரொமோஷன் கொடுத்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கு இவனுங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ அதனால தான் எல்லாருமே சொல்றாங்க என்னன்னா, மேல இருக்கவனே தப்பு பண்றான், அப்ப கீழே இருக்கவன் பயம் இல்லாம பண்ணுவான்ல. நீ மேல இருக்கவன கொஸ்டின் கேட்டாதான் நீ வந்து கீழே இருக்கவன் பயப்படுவான் ஆட்டோமேட்டிக்கா. மேல இருக்கவனே கேட்கறது இல்ல. அப்ப கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவனையும் கேட்கல நம்ம எப்படிடா கேட்பான், தைரியமா பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கள்ளச்சாராயம் எல்லாம் ஒரு இடத்துல காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஓவரா நீ உள்ள எல்லா இடத்துலயும் நீ வந்து ரைடு போய் எல்லாத்துலயும் நீ வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லாத்துலயும் நீ ஃபங்க்ஷனிங் பண்ணணும். இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காசுற மாதிரி நியூஸ் வந்தாலே நீ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். பக்கத்து ஊர்லயே நடத்திட்டு இருக்கான். வீடியோ எடுத்து என்ன தெரியுமா நண்பா என்ன பண்றானுங்கன்னா, இவனுங்க இப்ப கள்ளச்சாராயம் அந்த விஷயம் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் இவங்க பார்க்க அனலைஸ் பண்ணது அவன் அதிமுக காரனா, அவனை வச்சு அடிக்கலாம், வேற கட்சிக்காரனா, இதைதான் பார்க்கானுங்க. ஆனா அங்க வந்து அனுமதி கொடுத்த காவல்துறையை வந்து கேள்வி கேட்க மாட்டானுங்க அவனுங்க. ஐடி விக்கு இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய அந்த டிஎம்கே சார்பான ஆட்களை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டானுங்க. அதிமுக காரனா எக்ஸ்போஸ் பண்ணலாம். அப்படிதான் இவனுங்க நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து எப்படியாவது மத்த ஒருத்த மேல வந்து இந்த பழியை போட்டுக்கணும், நம்ம தப்பிச்சுக்கணும், நம்ம வந்து உத்தமன் காட்டிக்கணும், இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கானுங்களே தவிர இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம், இதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் என்ன, இதை எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும், இதை எப்படி சரி பண்ணலாம், இதை பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ. கொஞ்சம் கூட. இன்னைக்கு ஒரு ஆர்வலரை தாக்கியிருக்கானுங்க ப்ரோ. மணல் கடத்தல் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அவரை தாக்கிக்கான வீடியோவே இருக்கு. கண்ணில் இதெல்லாம் என்ன தெரியுமா, போலீஸ் தான் ரீக் பண்ணுது. ஒருத்தன் வந்து உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னா அது செக்யூர் இன்ஃபர்மேஷன். நீ அவனை பத்தி நீ எதுக்கு, அவனுக்கு எப்படி தெரியும் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு, உனக்கு எப்படி தெரியும், அது யார் லீக் பண்றது? ஏன் ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலயுமே அதை தான் பண்ணானுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலயுமே யாரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து விக்டம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவங்களோட டீட்டெயிலை வந்து வெளியிடுறது வந்து போலீஸ். நீங்க அப்போ வந்து கம்ப்ளைண்ட்டை நீங்க கொடுக்காதீங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அது இன்டைரக்ட் த்ரெட், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எல்லா எக்ஸாக்ட்லி ப்ரோ. எப்படி விஷயம் இப்போ வந்து விக்டிம் இது பயமுத்துறது தானே எல்லாரையுமே. ஒரு 1 வீக் பிஃபோர் 2 பசங்களை வெட்டி கொண்டிருக்கானுங்க யங்ஸ்டர்ஸ், அவனுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அது யாரு, அவனுக்கு என்ன குற்றவாளியா? டேய் நீ கள்ளச்சாரம் காய்ச்சறான் அவன் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவனை நீ ப்ராப்பரா அரெஸ்ட் பண்ணி அவனை நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவனை நீ ப்ராப்பரா அவனை வந்து நீ ஜெயில போட்டுருந்தானா இது நடந்திருக்குமா? 2 உயிர் போயிருக்குமா? 2 உயிரை கொன்னுட்டானுங்க. இதெல்லாம் யார் லீக் பண்றது? இன்னைக்கு ஒருத்தர் வந்து மணல் கடத்துறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை போட்டு அடிச்சிருக்கானுங்க, நாளைக்கு அவரை கொலை கூட பண்ணுவானுங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கானுங்க, இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாட்டுல இப்படிலாம் நடக்குமான்ட்டு. ப்ரோ இன்னொன்று இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லு வந்து என்னன்னா டிஎம்கே டீம்ஸ் தான் இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, தூத்துக்குடி சைடே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கொலை நடக்கும், அதே மாதிரி வந்தோன்னா அடி நடக்கும். பின்னாடியே போய் வந்தோன்னா இவங்க வந்து ஜாமீன் எடுத்து வந்துடுவாங்க. அவன் 4வது நாள் வந்தோன்னா வெளியே சுற்றிட்டு இருப்பான். அது பின்னாடி நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎம்கே டீமாக இருப்பாங்க. ப்ரோ ஈசிஆர் இஷ்யூ எடுத்துக்கோங்க. ஈசிஆர் இஷ்யூ எடுத்துக்கோங்க, எவ்வளவு கேவலமா அது வந்து டிஎம்கேல ஏடிஎம்கேன்னு வீடியோ எடுத்து போடுறான். ஏன் அதே மாதிரி ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு அவங்க கிட்ட வீடியோ எடுத்து போட வேண்டியதானே? இல்ல எல்லாருமே கேட்டது என்ன தெரியுங்களா, ஏடிஎம்கே காரன் டிஎம்கே கொடி கட்டின்னு போறான்னா அப்ப அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு,
அப்ப பிரச்சனை பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க வெரிஃபை பண்றதே கிடையாது. ஆமாம் ப்ரோ, பண்ண மாட்டானுங்க. ஏன்னா நம்ம ரோட்ல போனா ஹெல்மெட் போட போனா 1000 ரூபா, அதே அவன் கட்சிக்காரன் கொடியை கட்டிட்டு போனா அவனுக்கு ஃபைன் கிடையாது. நம்ம பசங்க வந்து கொடியை ஓரமா நின்று கட்டையில கட்டி வச்சா அதை எடு சொல்லி பண்ணுவானுங்க. இது அவனுங்கால வந்து ரோட்டை நோண்டி ட்ரில் பண்ணி வைப்பானுங்க, அதை கேட்க மாட்டானுங்க. நம்ம ஏதாவது ரோட்ல இது ஓரமா நடந்து போனா என்னன்னா அதை கேட்பானுங்க. எப்பயுமே வந்து டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வந்து காமன் தாட் அமாங் த பீப்புள் வந்து ஒன்று இருக்கும். டிஎம்கேவா இவங்க ஆட்சினாலே வந்து அதிகமா இருக்கும்னு. அது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுக்கு மேல புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி. கரெக்ட் தான் ப்ரோ. டிஎம்கே வந்தாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் தூத்துக்குடி சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னா ரவுடிசம் அந்த ஒரு எண்ணம் வந்து அதிகமாக வரும். இது அவங்க இருக்கும்போது கூட வந்து என்னன்னா இந்த மாதிரி ரவுடிசம் இருக்காது. உடனே தூக்கி அள்ளி பறக்கி உள்ளதி போட்டுருவாங்க. ஆனால் இவங்க இருக்கும்போது வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னா ஆடை விட்டு வேடிக்கை பார்க்கறது. ஒரு கட்சியில் உள்ள ஒரு பெரிய ஆளையே ஒரு கோயில் வாசல் வச்சு வெட்டி கொண்டாங்க. அவன் ஒரு ஒரு 2-3 மாசத்துல ஜாமீன் வெளியே வந்துட்டான். இத்தனைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் லிங்க் எல்லாருமே இவங்களாம். அப்படி அவங்க கட்சிக்குள்ளேயே உள்பூசல் இருக்கிறவனே வச்சு போட்டுறாங்க. போட்டவனும் நார்மலா நடமாடிட்டு தான் இருக்கான் அத்தனையும். ப்ரோ இது முக்காவாசி பயங்கரமா போலீஸே இன்வால்வ் ஆயிருக்கு ப்ரோ நிறைய கேஸ்ல. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. இன்னொன்னு வந்து என்னன்னா அதுதான் இவங்க நிறைய சைடு வந்து என்னன்னா நல்லது எதுவுமே பண்ணணுங்கிறது எண்ணமே இருக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போஸ்டர் அடிக்கணும், எங்கேயாட்டு போய் கட்சி கூட்டம் போடணும், ஏதாட்டும் வந்து என்னன்னா 4 நீங்க சால்வை நல்லது போட்டோமா போட்டோ பண்ணா கூட எடுத்தோமா போதும். கேக்குதுங்களா? நல்லது பண்றது கூட செகண்ட் கேக்குது. தாங்க. ஆனா ஒரு நிமிஷம் வீட் போட்டு, அதாவது நல்லது பண்றது கூட செகண்டரி தாங்க. சரி, செகண்டரி தாங்க. பிரைமரி என்ன தெரியுங்களா? இருக்கிற டேமேஜ்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. அதான் சொல்றீங்களே, நேத்து கூட பாத்தீங்கன்னா நிறைய யாரோ எடுத்தீங்க அந்த கதை கூட. அங்கன்வாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அதான் பால்வாடியில வந்து, அதாவது மனசு பார்க்கும் போதே அப்படி பதறுது. குழந்தை பசங்களை அப்படியே அந்த இது ரூஃப் எல்லாம் உடைஞ்சி அதெல்லாம் விழுந்து, மனசாட்சியே இல்லாத வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. அந்த விக்னேஷ் மாதிரிலாம் ப்ரோ, வந்து அது பேட்டி கொடுத்துட்டு இது நியூஸ் பண்ணிட்டு பாத்தீங்களா? இருக்காரு. சிறு சிறு காயங்கள் கூட இல்லாம குழந்தைகள் வந்து தப்பினார்களாம். நியூஸ்ல போடுறான். டேய் பைத்தக்கார நாயை சாப்பிடுறப்போ இல்ல இல்ல, உழுந்துருக்காது. ஒரே நிமிஷம் கண்ணியத்தை கடைப்பிடிங்க. எமோஷனல்ல நம்ம எப்பயுமே அரசியல் பேசக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இல்ல இந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா உங்க நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும். ஏன் நியூஸ் சேனலே பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் இரட்டை கொலை நடத்தி இல்ல அது என்னன்னா இல்ல இதை சிம்பிள் யோசிச்சு சொல்லிடுறேன் பாருங்க. குமரா, இதை சொல்லிடுறேன். அதுலயே பாத்தீங்கன்னா இவங்களோட வேலை என்ன தெரியுங்களா? சம்பிரதாயத்துக்காக அந்த நியூஸை வந்து எடுத்து போடுறது. ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ கொலை நடந்திருக்கு, அந்த இடத்துல வந்து அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து அவங்க சொந்தக்காரங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா நடந்திருப்பாங்க. பதிலுக்கு அந்த சாராய வியாபாரி வீட்டையும் எரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா அதை போட்டு அவங்க டிஆர்பி ஏற்றிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க பாத்தீங்களா, அதாவது இது காவல்துறை சைட்ல இருந்து இது சாராய பிரச்சனை கிடையாது, இது வந்து முன்விரோதம் காரணமான்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு காத்து நின்று அதுக்கு மறுப்பு போடுற வேலையை தான் இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஊடகங்களோட வேலை இதுதான். எறும்பு கடிச்சு ஒருத்தன் செத்துட்டான்னு போட்டானுங்க பாருங்க. மாம்ஸ் 2 நாள் எறும்பு செத்தான் கடிச்சு பாருங்க. அவ்வளவு பிளட் வந்து ப்ளீடிங் ஆயிருக்கு. செத்து போனது எறும்பு கடிச்சு செத்து போச்சுன்னு சொல்லி கேச மூடி இருக்கானுங்க. அது இல்லாம ஒரு குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு ஒரு குடும்பத்தையே டார்கெட் பண்ணி எவனோ பண்ண ஒரு குற்றத்தை வந்து இவங்கள ஒப்புக்க சொல்லி அடிச்சு துன்புறுத்தி அந்த அதெல்லாம் எவ்வளவு அதான் கேவலமான மீண்டும் வேலை. ஜெய்பீம் கதைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நடந்திருக்கு. குமரா ஏதோ சொல்ல முடியும் ப்ரோ. நிறைய விஷயங்கள் வந்து லீக் ஆகாமே நிறைய நடக்குது ப்ரோ. ஆமா அது உண்மைதான். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அவனுங்க வந்து என்ன பண்ணிருக்கானுங்கன்னா இங்கேயே முடிச்சுக்கானுங்க. இங்கேயே அவங்களுக்குள்ள எல்லா முடிச்சிட்டு இடத்துலயுமே ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லியிருக்கானுங்க. எல்லா இடத்துலயுமே இதே தான் பண்றானுங்க. இவங்கெல்லாம் விட்டுட்டு தேடக்கூடாதுங்க. இந்த அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலயுமே சரி, ஒரு நாள் நம்ம அப்சர்வ் பண்ணாலே அவ்வளவு இடத்துல வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோன்னா திசை படுத்துக்கிறதே வந்து கூட்டுக்கெல்லாம் எல்லாம் வந்து இப்படிதான் இது பண்ணிட்டு இருக்கானோ. ஏங்க 2 மாசமா டெய்லியும் ரேப் கேசஸ் போட்டுட்டு தாங்கிறாங்க நியூஸ்ல. தெரியாத கேசஸ் எவ்வளவு இருக்கு தெரிஞ்சு நியூஸ்ல வர கேசஸ் டெய்லியும் இருக்கு கேசஸ். இப்ப டிவி சேனல் நியூஸ் சேனல் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி டிஆர்பிக்காக வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்து என் நியூஸை தான் நீ போடணும் அப்படிங்கிறதுக்காக மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுவே அது இந்த இதுல செம்ம காமெடி ஒண்ணு சொல்றேன். வனிதான ஒரு பொண்ணு ஐடி தெரியுங்களா? இல்ல நேம்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க. ஏங்க அதெல்லாம் காமெடி பீஸுங்க. டைவர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் காமெடி பீஸுங்க. அவங்க பொழப்பே அதுதாங்க. அவங்க வந்து ட்வீட் போட்டா அவங்களுக்கு பேமெண்ட் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால எவ்வளவு வேணாலும் நீங்க போட்டுக்கலாம்னு அர்த்தம். ப்ரோ கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் எனக்கு ஃபாலோ பேக் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ கொடுங்க. எல்லாரும் ஃபாலோ கொடுக்குறேன். எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பேக் கொடுங்க.
ப்ரோ இப்போ வந்து ரீசெண்டாக நான் வந்து கரெக்டாக ஒரு 1 வீக்காக வந்து என்னன்னா யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேட்டிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க. நம்மளோட நிர்வாகிகள் பேசுறதாகட்டும், ஆமா. ஏதாச்சும் ஜேர்னலிஸ்ட் பேசுறது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளாக வந்து என்னன்னா ஜேர்னலிஸ்ட் சாரி, நீங்க தான் பேசுறீங்களா? Okay, okay. நான் சொல்லுங்க மியூட் போட்டு இல்ல சவுண்ட் ஏதோ இருக்கு, நான் மியூட் போட்டேன். எல்லாரும் சொல்லுங்க. ப்ரோ அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ப்ரோ. கனவு அன்மியூட் பண்ணுப்பா. ஹலோ சொல்லு. ப்ரோ இப்போ என்னன்னா நான் அந்த ஒரு வாரமாக பார்த்ததுல இப்போ ஒரு 3 நாளாக வந்து என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு கட்சிக்குள்ளே பூகம்பத்தை கிரியேட் பண்ணி ஏதாவது கட்சியை உடைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா இப்போ ஆதவ் இருக்காரு, ஆரோக்கியசாமி இருக்காங்க, அப்புறம் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்தாரா, இவங்கள வச்சு என்னன்னா ஆங்கரே ட்ரிகர் பண்ணி விடுறாங்க நம்மளோட கட்சி நிர்வாகிகள். இப்போ யாரு நம்ம ராஜ்மோகன் அவங்களா இருக்கட்டும், இல்லை ரமேஷ் அவங்களா இருக்கட்டும், அப்படி ஒரு 2-3 பேர் பேசுறது வந்து என்னன்னா அவங்களே ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. ட்ரிகர் பண்ணும்போது அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே சடனாக வந்து வார்த்தை விடுறது தானே, ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தானே. அதனால வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வார்த்தை விடும்போது வந்து என்னன்னா அதுவே கட்சிக்குள்ள பூகம்பம் வர்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க புதுசா. இப்போ அது வந்து என்னன்னா நம்ம ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அத ஒரு கிளாரிபிகேஷன் சொல்றேன், மியூட் பண்ணுங்க, எக்கோ அடிக்குது. யா, நான் அதான் ஒரு கிளாரிபிகேஷன் சொல்றேன். நீங்க எந்த பாயிண்ட் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே மீடியாலயோ நம்ம அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே மீடியா முன்னாடி என்னென்ன பேசுறாங்களோ அது எல்லாமே அப்ரூவலோட தான் பேசுறாங்க. அது யாரோட அப்ரூவல்ன்றது நம்மளுக்கு இங்க பேசணும்னு அவசியம் இல்ல. கட்சி நம்ம தளபதியோட அனுமதியோடும் அப்ரூவலோட தான் எல்லாமே பேசுறாங்க. சோ அதனால அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்க தேவையில்ல. இது வந்து நம்மளுக்கானது கிடையாது. இந்த பதில் வந்து ட்ரிகர் ஆகிலாம் நம்ம இப்ப பேசுறது இல்ல. அந்த பதிலுங்கிறது வந்துட்டு கண்டிப்பா எதிர்கட்சிக்கு தான், அவங்களுக்கு புரியணும் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம கிட்டயும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து அகைன் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாருமே வந்து கட்சி என்ன இருக்கோ அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுதான். ஆலோசனைங்கிறது வந்து தீர்ப்பு கிடையாது, ஃபைனல் டிசிஷன் கிடையாது. இது எல்லாமே ஆலோசனைகள். இது நம்மளும் இன்னைக்கு பேசுறது ஆலோசனை தான், நம்ம தோழர்கள் எல்லாரும் பேசுறதும் ஆலோசனை தான். அதே மாதிரி செய்தி தொடர்பாளர்கள் கருத்துக்கள் தெரிவிக்கிறது எல்லாமே ஆலோசனைகள் தான். பட் இறுதி தீர்ப்பு முடிவு அப்படிங்கிறது வந்து எடுக்கிறது தலைவர் ஒருத்தர் தான். அவர் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுல எது கரெக்டான முடிவா அவர் நினைக்கிறாரோ அதை அவர் கண்டிப்பா எடுப்பாரு. ஸோ அதனால அதை நினைச்சு நீங்க வந்து ஏதோ ட்ரிகர் ஆகி பேசுறாங்கன்ற மாதிரி அதை நீங்க பார்க்க தேவையில்ல. அது எல்லாமே வந்துட்டு அவங்க தெரிஞ்சு புரிஞ்சு என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்க. அதுவும் அப்ரூவலோட தான் பேசுறாங்க. அதனால அந்த நம்மளுக்கான பதில் கிடையாது. அது எதிரில் இருக்கவங்களுக்கு அது புரியும் என்னன்னு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ரிப்போர்ட் படி, இன்னைக்கு இருக்கிற நிலவரம் படி, இவங்க ஒரு ஆர்கனைசேஷன் முன்னாடியே பென் மீடியான்னு சொல்லிட்டு பேசினாரு, எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அப்ப அவங்கள வச்சு அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, கேப்பபிலிட்டி என்ன, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, இது எல்லாமே கூட இருந்து பார்த்திருக்க ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம ஆதவ அர்ஜுனா தோழர் இருக்காரு, இணை பொதுச் செயலாளர். அவரு அதுக்கப்புறம் இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காரு. அவரு அவங்களோட ஆணி வேறு அவங்களோட டிக்ஷனரியே என்னன்றது அவருக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க கிட்ட புதுசா எதுவும் இல்லை ட்ரிக்ஸ். தேர் இஸ் நோ நியூ ட்ரிக்ஸ் இன் தேர் பேக். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பதட்டத்துல, இப்போ விக்கி ப்ரோ சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ முதல்வரே எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு. மத்தவங்க பேசினா கூட ஓகே, ஒரு முதல்வரே தடுமாறி ஒருமையில பேசுறதுன்றதெல்லாம் வந்துட்டு அதான் சொல்றேன், இந்த தரம் வந்து ரொம்ப இவங்க பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு பேட் எக்ஸாம்பிளா செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எடுக்கிற அரசியல் வந்து எல்லாத்தையுமே, அதாவது மக்களுக்கு நன்மை நடந்துடணும்ன்றதையும் மீறி அரசியலுக்கே ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம் சொல்லுவாங்க இல்லையா, சும்மா அது வாய் வார்த்தையா சொல்லாம அதை நிகழ்த்தி காமிக்க போறது நம்ம தவைக்காதான். ஏன்னா ஹரிஷ்ண்ணா என்ன சாம்பிஸ் எல்லாம் ரொம்ப கதறிக்கிட்டு இருக்குது இதுல, கோட்ஸ் எல்லாம் வந்து எதுல வந்து அவங்களுக்கு தான் வாழ்க்கைய பூச்சேப்பா. இதுக்கப்புறம் அதான் சொன்னாரு, அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, ஒருத்தருக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்கிற போது அவனுக்கு எவ்வளவு பயம், எவ்வளவு பதட்டம், எவ்வளவு கதறல் இருக்கும். வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுடா, இவ்வளவு நாள் அவனுங்க கட்டி எழுப்பி எதையோ உன்னை ஏமாத்தி பொழப்பு நடத்திட்டு இருந்த எல்லாம்
ஒரு அப்படி சுண்டு விரல்ல அடிச்சு இப்படி இந்த படத்துல நவுத்திட்டு உள்ள வருவாருல்ல தளபதி, தெரியல அந்த மாதிரி இப்படி தள்ளி விட்டுட்டு உள்ள வராருன்ற போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா நம்ம ஒரு ஏதோ ஒரு கோட்டைன்னு நினைச்சு ஒரு இதை எழுப்பி நம்ம ஒரு பொய் பித்தலாட்டம் பண்ணி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், அந்த பதட்டம், அந்த அதான் யோசிச்சு பாரு. மத்த எது பிறந்ததுனாலும் திட்டிட்டு போயிருவானுங்க. வாழ்க்கையே முடிய போகுதுன்னா என்ன பண்ண முடியும்? கதறுவானுங்க. அதான் ப்ரோ 12 வருஷத்துக்கு முன்னாடியே அதிபர் முதல்ல அந்த மேடையில பேசும்போது இந்த நிலை என்கிட்ட சிக்கிச்சு நீ சத்தன்னு சொல்லிட்டு அவர் பேசுற பாத்தீங்களா? அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தான் அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலை நிலவரம் என்னன்னு தெரியும். பிச்சை எடுக்கிற உனக்கே வந்து அவ்வளவு இது இருந்ததுன்னா பிச்சை போடுற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? பிச்சை யாராவது அவன் திருநிதி வாங்குறது தப்பு நம்ம சொல்லல. ஆனா வாங்கி நீ என்ன பண்ற? நீ என்னவா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீ பண்ற? இவ்வளவு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இல்லைங்க, விட்டுருங்க. அதெல்லாம் 2% விட்டுருங்க. எலியா இருந்தா சாரி பூனையா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க எறும்பு குறி வைக்கிறீங்க, விட்டுருங்க. ஆட்டோகார் வந்து ஏதோ பேச ஆரம்பிச்சாரு, நடுவுல குறுக்குல வந்து ஒரு காமெடி பண்ணா தெரியுங்களா? நாம் தமிழர் கட்சி 60K போஸ்ட் போட்டு அத விடுங்க. அத டிஸ்கஸ் பண்றது நமக்கு டிஸ்கஸ் நியூஸ் இல்லங்க. இன்னைக்கு நைட்டு கேக் வெட்டுவாங்க தெரியுங்களா? ஐயோ டிவிக்கு நம்மளை பத்தி பேசிட்டாங்கன்னு. அதனால அதெல்லாம் விட்டுடலாம். ஆக்கப்பூர்வமா பேசலாம். சட்ட ஒழுங்கு வந்து இவ்வளவு மோசமா இருக்கல, இது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியலையா? ஏன் இந்த அளவுக்கு அவங்க விடுறாங்க? இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அது தெரிஞ்சாதான் அவன் ஹீரோ ஆயிடுவானே. இல்ல அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு அது புரியல. ரவீந்திரன் துரைசாமிய வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற எப்படி யோசிப்பாருங்க? அவ்வளவுதான் யோசிப்பான். அவரை சொல்றியா? நான் சொல்ல வந்து இந்த அவரு மட்டும் தான் ஃப்ரீயா வரேன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சா ஃபுல்லா? இப்போ இங்க வந்து அப்ரூவ் ஆயிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அது இல்லைங்க, நம்ம தளபதி சைட்ல இருந்து இன்னும் அதுக்கு பதில் கொடுக்கலைங்க. அது வெயிட்டிங்ல தான் இருக்கு. அதிகாரப்பூர்வமா வந்தா அது தெரிய வந்திருக்காராம். என்னது புரியல? என்னதுங்க? இது வந்து இவங்க மினிஸ்டர் ஆஃப் ஹோம் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க வாய் செக்யூரிட்டி. அதை வந்து இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஸ்டேட்ல இருந்து அதை வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அது ஆமா, அது என்ன ப்ராசஸ்னு பாத்துட்டு இருப்பாங்க ப்ரோ. அது அபிஷியலா என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் பப்ளிக் மீட்டிங் அப்போ மேபி அதை ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டாங்களா இல்லையா? ஏன்னா மார்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க இதை பண்ணிடணும்னு நினைக்கிறேன் நான். இன்னைக்கு பொருளாளர் வந்து அதிகாரப்பூர்வமா ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்காருல்ல, அடுத்து 2 மாசத்துல வந்து பயணங்கள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட் டேட்ஸ் தெரியல. அதுக்கு முன்னாடி இவங்க அதை வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு ப்ரொசீஜரா பண்ணிட்டாங்கன்னா ஓகேவா இருக்கும். ஆமா சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும் இன் டைம். இப்போ பாஜக வந்து ஏடிஎம்கேவோட சேர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருக்குங்க. அது பாசிபிள் ஆச்சு? அது அவங்க தாங்க முடிவு பண்ணணும். ஓகேங்களா? அங்க ஒரு தலைவர் என்ன சொல்ற, நீ வேண்டவே வேண்டாம், உன்னாலதான் எங்களுக்கு சனி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி. ஆனா அவங்க அதெல்லாம் வாழ்க்கோ சாவோ வாழ்ந்தவங்க கூடதான் சொல்லிட்டு அவங்க வந்து பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை துரத்திட்டு இருக்காங்க. ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா சேர்ந்தாங்கன்னா 4, சேரலன்னா 4-5, சாரி 3-4-5. எந்த பொசிஷன் வர போறாங்கன்றது சேர்ந்து வந்து நிக்க போறாங்களா தனித்தனியா வந்து நிக்க போறாங்களா மட்டும்தான் வித்தியாசம். இங்க மோடி வந்து இந்தியா முழுக்க எத்தனை கட்சி இந்த மாதிரி கூறு போட்டிருக்காரு. இப்போ கரெக்டா ஒரு ஏடிஎம்கே தான் பைரமே மிரட்டுறாரு நினைக்கிறேன். இந்த போன ஆட்சியில அந்த பால்வளைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் மேல இப்ப ஏதோ ஒரு கேஸ் போட்டு கொஞ்சம் டைட்டா அவர் மேல. ஆமா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 பேருக்கு செக் இப்பயுமே வச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால எடப்பாடி தாக்குப்பிடி வாரங்கிறதெல்லாம் பெரிய இதுதான். அதனால ஏடிஎம்கேவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. இப்போ அடுத்தவங்களை பார்த்து பரிதாபப்படுறதுக்கோ இல்ல இது பண்றதுக்கோ இல்ல ப்ரோ. நம்மளுக்கு டார்கெட் என்ன அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த டார்கெட் ஒரு போட்டி சொல்றேன். இல்ல நான் தான் சொல்றேன், நம்ம போட்டியை வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. எல்லாமே தெளிவா தளபதி வந்து ஃபர்ஸ்டே ஒரு இது பண்ணிட்டாரு. இது வந்து கண்டிப்பா பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது. சோ அசம்பிளின்னு வரும்போது நம்மளோட அரசியல் எதிரி யாருன்றத நம்ம வந்து கரெக்டா அத டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். அரசியல் எதிரின்னு தெளிவா சொல்லியாச்சு. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சமூக அவலம் எந்த விஷயம் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அது பிஹைண்டே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி நிக்கும் போது நம்ம வந்து அந்த பிரச்சனைகள் தான் எடுத்து சொல்றோம். ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் குறுக்கால் நிக்கிறாங்க.
ஸோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகுது. நம்ம அவங்கள பத்தியே பேசுவோம் ஓகேங்களா. இடையில வந்து இல்ல மேட்ச்லயே இப்போ இல்லாத நமக்கு ஏடிஎம்கே வந்து போட்டு அடிக்கிறது. இல்ல சொல்லுங்க. இப்போ இப்ப நமக்கு வந்து இவ்வளோ ஆ, கேசஸ் நடக்குது. இத பத்திலாம் ஏன் ப்ரோ உனக்கு பேசவே மாட்டானுங்க மீடியாவும் கொஸ்டினே கேட்க மாட்டேங்குது. இவ்வளோ வந்து கொஸ்டின் மீடியா இன்னும் சிம்பிள் தாங்க மாத்தல. உங்களுக்கு தந்தி டிவி நான் ஓப்பனா சொல்றேன். தந்தி டிவி புதிய தலைமுறை நியூஸ் 18 அப்புறம் நியூஸ் 7 ஓகேங்களா. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சன் நியூஸ் சேனல் அந்த சிம்பிளே ஒட்டிடலாம். இன்னும் அவங்க இதே அந்த லோகோ அளவுக்கு தான் இந்த அவங்க பழைய இதே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆமா இந்த ஃபெலிக்ஸ் அவர் மகன் சொல்லிட்டு ஒரு 2 பேர் இறந்தாங்க தெரியுமா எடப்பாடி இடத்துல. எவ்வளவு பெரிய நியூஸ் ஆச்சு அது. ஒரு வாரம் 10 நாள் இடம் ஜெயராஜ் அது மட்டும் நான் ஜெயராஜ் ஜெயராஜ். இப்போ திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 15 லாக்அப் எடுத்தாங்க. 15-20க்கு மேல லாக்அப் எடுத்து நடந்திருக்கு. வெளியவே நியூஸ் வராம எப்படி அம்பிட்டாங்க பாருங்க. இல்ல அது அந்த டைம்ல நியூஸ் சேனல்லாம் அதிகமா கொண்டு வரலைங்க. புரியுதுங்களா. இப்ப இருக்காங்க பாத்தீங்களா. அதாவது டிஎம்கே ஐடிவிங்க இருக்காங்க பாத்தீங்களா. இந்த யூடியூப் ப்ரோட்டஸ் ஆகட்டும், இன்னும் இந்த தோழர்கள்லாம் கம்யூனிஸ்ட்ன்ற பேர்ல டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா. அதுல விசிகான்ற பேர்லயும் பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த டைம்ல வந்து அதை பெருசா பேசி அவங்க வந்து வெளியில கொண்டு வந்தாங்கன்னு. இந்த வாட்டி அவங்களே ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க வெளில காமிக்கிறது இல்ல. இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், ரேப் கேஸுங்களா இருக்கட்டும், இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மூடி மறைக்கலாம், முட்டு கொடுக்கலாம், வேற இதை வந்து எப்படி மடைமாற்றி விடலாம். இதுக்காக பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காரு நம்ம இவரு என்ன சொல்றது சீமான் அண்ணன். அவரை பிடிச்சி 4 வார்த்தை பேசுன்னு சொல்லிட்டு ஒன்னு சாம்பிங்க அவங்க தம்பிங்க வந்து 4 டிவி போடுவாங்க. அது அப்படியே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நியூஸ் சேனல் விவாத மேடை வரைக்கும் போகும். இன்னைய நாள் அது முடிச்சாச்சு. விவாத மேடையில ஒண்ணு பேசி முடிச்சாச்சு. அப்படிதான் இவங்களோட அரசியலே இருந்துச்சுங்களா கடந்த ஒரு 3 இல்ல வருஷம். அதான் இப்போ இவங்க மோடியை வந்து எவ்வளவு குறை சொல்றாங்க. இப்ப மோடி வந்து கோடி முடியான்னு சொல்லி அங்க நடத்துறதுன்னா இப்ப இவங்களும் இங்க பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது. இவங்க என்னமோ ஏங்க பெரிய அந்த கருப்பு அந்த சுதந்திரம் ஒற்றுமையை அந்த ஒற்றுமையை சொல்லிடுறேன் பாருங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு இது ஒண்ணு ஆர்எஸ்எஸ் இல்ல மோடி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அரசியல் இருப்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் தான் போகும். ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் அதையும் மீடியா கொண்டு வராது. எல்லா மீடியாவும் பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியாவெல்லாம் அவங்க கையில வாங்கி பிஜேபி கையில வாங்கி வச்சிருப்பாங்க. சேம் விஷயம் தானே இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்றாரோ அதுதானே கேட்டுட்டு இங்க வந்து டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா ஐயா இன்னைக்கு விழுப்புரம் போங்க, அங்க ஒரு 10 பேரை நிக்க வைங்க, அப்பான்னு கூட வைங்க. ஐயா இன்னைக்கு திருநெல்வேலி போங்க, 2 நாள் சுற்றுப்பயணம். இந்த மாதிரி ராஜா வளம் வர்ற அந்த ஒரு இதுதானே போயிட்டு இருக்கு ஃபுல்லாவே. நம்ம தலைவர் ட்ரெஸ் காப்பி பண்ணாங்க பாத்தீங்களா, காப்பி கேட்டு எங்க போயிட்டாங்க பாருங்க இவங்க. ட்ரெஸ் எனக்கு காப்பி அதுதாங்க வருத்தம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தளபதி மாதிரி என்னால ட்ரெஸ் பண்ண முடியலன்னு எவ்வளவு ஆதங்கம் தெரியுங்களா. எனக்குலாம் சைஸ் பத்தவே மாட்டுது. ஆனா ஆஹ் அப்பான்னு ஒரு அது டெம்ப்ளேட் எடுத்துட்டு வந்தானுங்க. செம்மடி வாங்கிட்டாங்க. ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு அதை பப்ளிசிட்டி அங்கேயும் செம்ம ட்ரோல் வாங்கிட்டானுங்க. இவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் எனக்கு என்னன்னா ப்ரோ என்னன்னா டெய்லி இவ்வளோ கேசஸ் வருது. நம்ம பார்க்கறதுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம அப்போ அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் அந்த விக்டிம்ஸோட பேரண்டா இருந்தாலும் எப்படி இருக்கும். இவ்வளோ விஷயம் நடக்குது. இதை ஒன்றுத்துக்காக அட்ரஸ் பண்ணியிருக்கானுங்களா. இன்னைக்கு கூட ஏதோ நியூஸ் பார்த்தேன். 2 குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்க குழந்தைங்க வந்து ஏதோ பக்கத்துல இருக்க குளத்துல போயிட்டு முழுகி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு 2 days பிஃபோர் ஐ திங்க் ஆமா அது ஆமா பார்த்தேன். ஸ்கூல்ல அந்த ஆமா டாய்லெட் இது கிளீன் 6 வயசு 5 வயசு சிறுமி. இவனுங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ப்ரோ பண்றானுங்க. இது நியூஸ் சேனல்ஸ் வந்து இதெல்லாம் டிபேட் எடுத்து பேசணும்ல. நீ வந்து அங்க வந்து குடுக்கல அமௌண்ட் கொடுக்கலன்னு அவங்கதான் சொல்லி விலை போயிட்டாங்கன்னு தெரியுது இல்லைங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கரே பாத்தீங்கன்னா டிஎம்கே சப்போர்ட்டை தாங்க பேசுது. நம்ம பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. அவங்க அப்பட்டமாவே தெரிஞ்சு போச்சு அவங்க டிஎம்கே சப்போர்ட்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி சப்போர்ட். இது இவங்க எப்ப திரும்ப மாறுவாங்க. உங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாதாங்க இந்த மாற்றமே ஒரு நியூஸ் சேனல் மாற்றமே. புரியுதுங்களா. சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க அப்ப நம்ம தான் அவங்களுக்கு பேசணும் போல ப்ரோ. ஜால்ரா இங்க பட்டிகளா இருக்கும். நம்ம தான் இப்போ சோஷியல் மீடியால பேசணும். இவனுங்க பண்ற விஷயங்கள் இங்க கண்டிப்பா நடக்கிற நம்ம தான் பேசிட்டே இருக்கோம். நம்ம தான் பேசி ஆகணும். இங்க பாருங்க இல்லைன்னா வேற சாய்ஸே இன்னைக்கு கிடையாது. நேத்து வந்து பாத்தீங்கன்னா இல்ல பால்காரி யோசிச்சு பாபு பாருங்க. இன்னும் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அது பேர் என்னது இது கெட் அவுட் மோடியா. ஆமா இதுக்கு இடையில என்னென்ன பிரச்சனை எங்களை நடந்திருக்கு. இந்த இந்தி ஒன்றும் இல்லைங்க. அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் கல்வி அமைச்சர் ஒருத்தர் சொல்லிட்டாரு ஓகேங்களா. அதை வச்சு இவங்க இவ்வளவு திறந்துருங்களா பின்னு இருக்காங்க அரசியல்ல வந்து என்ன சொல்ற பிஹைண்ட் பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி சோசியல் இஷ்யூ எல்லாம் விட்டாங்க. டைரக்டா பாத்தீங்கன்னா பழங்காலத்துக்கு போயிட்டாங்க. ஹிந்தி அப்ப எதிர்த்தாங்க ஓகேங்களா. அது இல்லைன்னு சொல்ல நானே அதை பத்தி நான் நிறைய டைம்ல பேசலாம் பேசியிருக்கேன். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த
திடீர்னு இப்பதான் பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை எடுத்து ரொம்ப கிளியரா அது இம்ப்ளிமெண்டேஷனே பண்ண முடியாதுன்னு வைக்கலாம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்காகவும் நடக்கிற கரண்ட் இஷ்யூ வந்து மடைமாற்றி விடுறதுக்காகவும் அதுக்காக தாங்க போயிட்டு இருக்கு. ப்ரோ அதான் இவங்களுக்கு நம்ம என்னமோ தாங்க தமிழ்நாடு மேல அக்கறை இருக்க மாதிரி தமிழ் இனத்துக்கு அக்கறை இருக்க மாதிரி போராடிட்டு இருக்காங்க. இவனுங்க பண்ற முக்காவாசி விஷயமே ஆக்சுவலா நான் கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட அலெக்ஸ் பேஸ்ல பேசியிருந்தேன். நம்மள வந்து இவங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கே டெய்லி போராட வேண்டியதா இருக்குது. கடையில இருக்க எனக்கு தெரிஞ்சு கடைக்காரனுங்க எல்லாம் பயப்படுறானுங்க ப்ரோ. இங்க இருக்க ஒரு நார்மல் ஏதாவது ஒரு கடைக்காரனா ஏதாவது சாப்பிட்டு காசு கேட்டா எடுத்து வெட்டுவானுன்னு பயப்படுறான். அந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து விட்டானுங்க இந்த ஆட்சியில. அந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம டே டு டே லைஃபே பயமா இருக்கு. இப்ப ஏதாவது நம்ம வீட்டு பொண்ணு நைட்டு போயிட்டு வீட்டுக்கு வர வரையும் நம்மளுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. நீ எங்க இருக்கேன்னு சொல்லுமா ஆமாங்க. அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த பயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அந்த கிரியேட் சொசைட்டில. கிரியேட் பண்ணிட்டானுங்க. போலீஸ்க்கே இவ்வளவு விஷயம் நடக்கும்போது அப்போ ஒரு பொதுமக்களுக்கு நடக்கும். கடைக்காரன் ஒருத்தன் வைக்க முடியல. கடைக்காரன் வந்து மாமூல் கேக்குறது, அவனை போட்டு அடிக்கிறது, வெட்டுறது. என்னடா பண்றீங்க நீங்கன்ற மாதிரி இருக்கு எனக்கு. வீட்ல இருந்து இப்போ யாராவது ஒரு பெண்கள் யாராவது ஒர்க்க முடிச்சிட்டு ஒரு லேடி ஒரு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வராங்கன்னா வர வரை வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு, ஒரு மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஒன்னும் இல்ல, இப்ப புதுசா கட்டினாங்களே பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம், அங்க நின்னு இருந்த பொண்ணு ஆட்டோல ஏத்திட்டு போனாங்க தெரியுங்களா? ஐயோ ரொம்ப கொடுமை ப்ரோ. அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் ஆட்டோல இதெல்லாம் என்ன ப்ரூவ் பண்றானுங்க இவனுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. ஷாக்கிங்கா இருக்கு. பெண் விடுதலை, பெண் மரியாதைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. ஆனா சொந்த ஃபேமிலிலேயே கனிமொழிக்கு கொடுக்காத மரியாதை இவங்க வந்து யாருக்கு கொடுக்க போறானுங்க தான் இருக்கு. அந்த கொஸ்டின் யாரும் கேட்கல. மத்த கட்சி பெண்களையும் பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, பெண்களா ட்ரீட் பண்ண சொல்லுங்க. அவங்க வந்து ஆபாசமா எவ்வளவு தரம் பேசியிருக்காங்க. இவங்களே பாத்தீங்கன்னா பெண் உரிமை பெண் விடுதலை பத்தி பேசுவாங்க. கிட்ட அதுதான் ப்ரோ நானே கேக்குறேன். சொந்த ஃபேமிலிலே இல்லையே அது. சொந்த ஃபேமிலிலே நீ கொடுக்கல அந்த ஜஸ்டிஸ. கனிமொழிக்கும் நீ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நீ வச்சு பாருங்க, கம்பாரிசன் வச்சு பாருங்க. அதுலயே நீ வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கலையே. உங்க சொந்த ஃபேமிலிலே ஜஸ்டிஸ் கொடுக்கல. அப்புறம் எப்படி நீ பொதுவெளியில பொதுமக்களுக்கு கொடுப்பீங்க அந்த நீதிய? அந்த அம்மா ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த அம்மா பண்ண சாக்ரிஃபைஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நாலேஜுக்கும் who is உதயநிதி ஸ்டாலின் தான் கேட்கற மாதிரி இருக்கும். யார் உதயநிதி ஸ்டாலின்? நீ ஒரு கத்துக்குட்டி பண்ற மாதிரி தான் இருக்கும். சொந்த ஃபேமிலிலே ஜஸ்டிஸ் இல்ல. நீ எப்படி பெண் விடுதலை, பெண்ணை பத்தி பேசி இங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பேசலைங்க ஓகேங்களா? ரீசெண்டா அவங்க இப்ப எடுக்கிறது பாஜக உள்ள வந்து பெண் விடுதலை பத்தி பேசல ப்ரோ. அதெல்லாம் பேசிட போறானுங்க ப்ரோ. நம்ம இன்னும் கொந்தளிச்சிரும் ப்ரோ. இவங்க இவ்வளவு அக்குறமா பண்ணிட்டு பெண் விடுதலை பத்தி வேற பேசுவாங்களா? முதல்ல நிம்மதியா இல்லைங்க, அது இப்ப பேச மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் வந்து இவங்க எதிர்கட்சியா உட்கார்றாங்க பத்திங்களா, இல்லைன்னா இவங்க வீட்டுல உட்கார்றாங்க பாத்தீங்களா? இந்த 2016 ஒண்ணு நடந்துச்சு பாருங்க, 3ஆம் கட்சியா இது சட்டசபையில கூட இவங்க எல்லாரும் அணைச்சு பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி நிலைமை வரும்போதுதான் இவங்க வந்து அந்த பெண் விடுதலை, பெண் உரிமை, இந்த மாதிரி சமூக அவலங்கள், பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு அதை பத்தி சொல்லிடுறேன். இப்ப ரீசெண்டா இல்ல ஒரே நிமிஷங்க. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு, அதாவது ஸ்கூல்ல ஒரு அதான் ஒரு பொண்ணை வந்து 7 வாத்தியார்களோ என்னமோ இது பண்ணிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இது வந்துருந்துச்சு. ஓகேங்களா? நிறைய பிரச்சனை நடக்குது அதுல. இதுவும் ஒண்ணு என்னன்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தையோட கிளாஸ்மேட் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பேரண்ட்ஸ் வந்து மறாவது நாள் வந்து ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பல. மீடியா வந்து கேக்குது, நாங்க எந்த நம்பிக்கையில இங்க நம்ப முடியும்னு சொல்லிட்டு. அது எனக்கு டோட்டல் ஃபெயிலியருங்க. டோட்டல் ஃபெயிலியருங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குதுங்க அநியாயமா. கணக்கெடுத்து பார்த்தா இந்த மாசம்லாம் எவ்வளவு வரும்னே தெரியலங்க. பார்க்க நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு. இந்த விக்டிம்ஸோட பேரண்ட்ஸ், நீங்க சொன்னதா கரெக்ட். நாளைக்கு அந்த ஸ்கூல்ல போய் வேதையரை நம்பி எப்படி அனுப்ப முடியும்? ஒரு பேரண்ட் வந்து எதை நம்பி அனுப்புறாங்க? ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸையும் அந்த ஸ்கூலோட ஆர்கனைசேஷன் நம்பிதான். நீ இப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வச்சு நீ நடத்தியிருந்தா எப்படி இப்படி இருக்க முடியும்? யார் உன்னை நம்பி அனுப்புவாங்க? உனக்கு காசு வரல, அவங்க கொடுக்கலன்றியா? முதல்ல உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஆர்கனைசேஷனும் ப்ராப்பரா பண்ணணும்ல. அதுவே இன்னொன்னு, ஆண் குழந்தைகளுக்கு வந்து பாலியல் சீண்டல் நடக்குதுங்களா வாத்தியாரால, அது ஒரு நியூஸ் ஒண்ணு. அது இன்னும் கொடுமை. என்ன ப்ரோ இது? இவனுங்க கிட்ட தான் ப்ரோ நம்ம டெய்லியும் பாதுகாத்துக்கணும் போல ப்ரோ. இதான் விடியலாச்சின்னு பாட்டு போட்டானு போடுறீங்க. அதை நம்பி ஓட்டம் போட்டு கடைசி இவங்க லட்சணம் என்னன்னு இப்பதான் நமக்கே தெரியுது. இதோ கொண்டு வந்துட்டாங்களா மறுபடியும் இது அதனது இருமொழி கொள்கைய. இதை வச்சு பாத்தீங்கன்னா அழகா அப்படியே வண்டி ஓட்டிட்டு நாங்க தான் அங்க பாருங்க
1965லயே நாங்க தான் போராடி இருக்கோம், எங்க தலைமையில தான் பாத்தீங்கன்னா இது மொழிப்போர் தியாகிகள்லாம் இறந்துருக்காங்கன்னு அதை காட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுவாங்க பார்ப்பாங்க. அடுத்த ஆட்சி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே மன்னர் ஆட்சி தான். உங்களுக்கு இல்லைங்க, ஆனா தெரியாதுல்ல. மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதுங்க, தெரியாமலாம் இல்ல. ஆனா அவங்க அதையும் தாண்டி ஏன் ஓட்டு போடுறாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. இல்லைங்க மக்களுக்கு தெரியுதுங்க. ஏங்க இந்த வாட்டி பெரும்பான்மையில ஜெயிக்கலைங்க, புரியுதுங்களா? போன வாட்டி அராஜகம் பண்ண இதே ஏடிஎம்கேவே பாத்தீங்கன்னா 39%, ஓகேங்களா? கூட்டணியில் வந்து 39%, இவங்க வந்து 45 இல்ல 43 எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4%, 5% அவ்வளவுதான் வித்தியாசமே வந்துச்சு. எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல, நான் எடுத்து பார்த்தா தெரியும். ஓகேங்களா? சோ என்னன்னா, அவன் அராஜகமே பண்ணியிருந்தாலும் அவங்க ஓகேப்பா. ஆனா நீங்க வந்தீங்கன்னா நீங்க இன்னும் ஆணவம் தலைவிரிச்சு ஆடும். சோ அந்த ஒரு பயம் வந்து ஜனங்களுக்கு இருந்துட்டே தான் இருந்துச்சு. இல்ல ஏடிஎம்கே தோத்த ஜனங்க மெயின் கொஞ்சம் ரீசன் விருப்பப்பட்டு வந்து போடுறீங்க. பிஜேபி கூட கூட்டணி வச்சதுதான் ப்ரோ. அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டனால தான் இப்போ வந்து பிஜேபி வந்து அவங்க டோட்டலா அவாய்ட் பண்றாங்க. அவங்க பிஜேபியோட இருந்தனால தான் இல்ல மைனாரிட்டி பிஜேபியோடைய கூட்டணி வச்சு அந்த நேரத்துல பிஜேபி என்னென்ன அசைன்மெண்ட் கொடுத்தானோ அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போனானுங்க. இருந்தாங்க. ஆமா. மனசாட்சியே இல்லாம நடந்துட்டு இருந்தானுங்க ஏடிஎம்கே. ம். அதுக்கான பாடம் தான் இவங்களை உட்கார வச்சது. ம். இவனுங்க விடியல் கொண்டு வந்து உட்கார வச்சா பார்த்தா விடியல் நாடி போய் கிடக்குது. இதுக்கு பேர் விடியல் கிடையாது, இது அதுக்கு மேல கள்ள கூட்டணியா இது இருக்குது. இரண்டு ஆட்சியா இருக்கு. இதைத்தான் விடியலும் இரண்டாட்சி விடியல் விட்டு இருந்தாங்க. நமக்கு தெரியல. இல்ல ஏடிஎம்கேல எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் பாருங்க ஒரு சாஃப்ட் டச் தான் வச்சிருப்பாரு. அந்த மோடியை வந்து பெருசா இன்னைக்கு வரைக்குமே சொல்றாங்க. அந்த ஒரு இவங்க அளவுக்கு இவங்க ஒரு நாடகமே போட்டா கூட வச்சுங்க பேசணும் மேடையில வந்து மோடியை பத்தி பேசவே மாட்டாருன்னா அது அப்ப யாருக்கு நம்பிக்கை இருக்கும்? நீங்க ஏற்கனவே இப்பதான் கூட்டணி வச்சு வந்திருக்கீங்கன்னா இப்ப சேர்த்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனே வந்திருக்குல்ல, தளபதி இருக்காருல்ல. அதான் சொல்றேன். நம்ம இப்ப அதனாலதான் நமக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் குறிப்பா நமக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே ரெண்டாவது ஒரு நமக்கு விஷயம் ஒரு நல்ல பேர் சொல்றேன். இருக்கு. இல்ல ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றேன். திமுக அண்ணலே பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த விசிகா பட்டியலின மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களா இருக்கட்டும் சிறுபான்மையாக இருக்கட்டும் அவங்க வந்து நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு வைங்களேன். ஆனா இந்த வாட்டி நடந்த பிரச்சனையிலேயே பாத்தீங்கன்னா வேங்கைவேல் விஷயத்திலேயே 90% ஆஃப் பட்டியலின மக்களா இருக்கட்டும் விசிகா சார்ந்தவர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த அளவுக்கு இதோ இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னீங்களே, ஒரு பையன் ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எறும்பு கடிச்சு இந்த ரத்தம் வந்து செத்தான்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு. அந்த பையனும் பாத்தீங்கன்னா பட்டியலான பையன் தான். ஓகேங்களா? அந்த தம்பியும் பாத்தீங்கன்னா அவர் தான். சோ அது இல்லாத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டா புல்லட் ஓட்டு போனப்ப பாத்தீங்கன்னா ஒரு கையே வெட்டி இருக்கானுங்க. நீ எல்லாம் புல்லட் ஓட்டலாமான்ட்டு. கையை வெட்டினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மறுப்பு செய்தி ஒண்ணு வருது. எப்படி வருதுன்னா இது வந்து முன்விரோதம் காரணமா வந்துச்சு, இதுக்கும் என்ன சொல்றது இந்த வன்கொடுமைக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. சோ எல்லாத்தையும் அந்த ஜனங்களே பார்த்துட்டு தான் இருக்காங்க. எப்படி அதை பூசி மழுப்பணுமோ மாம்சு அந்த வேலையை அவ்வளவு அட்டகாசமா அவன் ஐடிவிங்க வச்சு நல்லா நடத்திட்டு இருக்கானுங்க. இதுல 4 பேர் இந்த யூடியூப்ல இருப்பானுங்க, அவனுங்களை எல்லாம் பார்த்தா வேணாம் நாகரீகம் கருதி நான் அந்த வார்த்தைகளை வந்து தவிர்த்துக்கிறேன். அப்படி ஒரு கோபம். ஏன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அது நடக்கிறதும் நல்லதுதாங்க. ஏன்னா போன ஆட்சியில இவங்க எல்லாம் போராளிகளா இருந்தாங்க, புரியுதுங்களா? இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க எல்லாம் போராளிகளா இருந்தாங்க. அவங்களோட அந்த முகமுடியும் கிழிக்கப்பட்டது. ஸோ ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு வைங்களா. என்ன ஒண்ணு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை விட்டுருங்க, தளபதியை விட்டுருங்க. ஏன்னா தளபதி அவரை வந்து இன்னைக்கு நேற்று ஜனங்க பாக்குறது இல்ல, அவர் செய்யற தொண்டுகளா இருக்கட்டும் பணிகளா இருக்கட்டும் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி தனிப்பட்ட இயக்கம்னு சொல்லிட்டு இன்னொன்னு வந்து சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு இந்த இண்டிவிஜுவல்ஸ் வளர்றாங்க பாத்தீங்களா? நீங்க சொல்ற மாதிரி இந்த டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இவங்க அடுத்த ஆட்சியிலே பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறா அப்படி அப்படின்னா கூட ஜனங்க அதை வந்து சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து இப்ப நடக்கிற ஒரு கரண்ட் ஆட்சியே ஒரு அந்த முட்டு கொடுக்கறவங்களே ஒரு See, they have to come to ground. அவங்க கிரவுண்டுக்கு வந்து நீ ஓட் கேட்க போனா எல்லாரும் கேள்வி கேட்பாங்களே. நீ இப்ப போய் ஜென்ரலா யாராவது வீட்டுல போய் கேளுங்களேன், என்ன எப்படி ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு கேளுங்களேன். எவ்வளவு பேர் எந்த அளவுக்கு வந்து அபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம ஜென்ரல் பீப்புள சொல்றோம். we are not parties, depends on parties people கேட்டா ஒரு ஆப்போசிட் பார்ட்டிஸ் பயங்கரமா பேசுவான். நம்ம அவங்கள கூட வேணாம், ஆஸ்க் அபவுட் தி ஜென்ரல் பீப்புள். ஒரு ஜென்ரல் பீப்புள் கிட்ட போய் கேளுங்களேன். நான் ஒரு வீடியோ பார்த்த ஒரு பார்ட்டி சொல்றாங்க அப்பா வான்ட்டு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என் ஃபேமிலி. நான் அப்பனா சொல்றேன், ஆதி காலத்து டிஎம்கே என் ஃபேமிலி பயங்கரமான டிஎம்கே விகித்தனமான ஃபேமிலி. இப்ப எங்க அம்மா போன வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இனிமேல் மு.க. ஸ்டாலினுக்கு உனக்கெல்லாம் ஓட்டு போட்டதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதை நான் தவிர்த்துக்குவேன். அந்த வார்த்தையை சொல்லி உனக்கெல்லாம் ஓட்டு போட்டதே வேஸ்ட், ஒண்ணுமே செய்யல, கலைநகளவு கூட இவனுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லைன்னு சொல்லி
எங்க ஃபேமிலியில கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ம் அவங்களே வந்து நெகட்டிவ் தாட்ல இருக்காங்க. ஏன்னா ஒண்ணுமே செய்யல. அதுதான் இங்க வந்து எக்ஸாக்ட்லி அப்பா அப்படின்னு ஒரு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா சும்மா ஒரு அது ப்ரொபகண்டா அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுமே இல்ல. இது வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதுல 10% கூட நிறைவேற்றலங்கிறது தான் உண்மை. கேட்டோம்னா நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நாங்க வந்து சாப்பாடு போட்டோம், நாங்க யார் தெரியுமா, நாங்க அதை கட்டி கொடுத்தோம், இதை கட்டி கொடுத்தோம், அவ்வளவுதான். தேர்தல் வாக்குறுதியில் நீ என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா பதிலே சொல்ல மாட்டானுங்க. இப்படிதான் இருக்கு. வாக்குறுதி ஒரு பக்கம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இங்க பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. அது அட்லீஸ்ட் எக்ஸாக்ட்லி கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்க. அதை கண்ட்ரோல் அது ப்ரோ. பண்ணாலே லா அண்ட் பாத்தீங்கன்னா பாதி ஆர்டர் இஷ்யூ பிரச்சனை. இது கூட விக்னேஷ் ப்ரோ, நீங்க டெய்லியோட விலைவாசி பாருங்களேன். நீங்க அதுவுமே மேஜரான இஷ்யூ. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இல்ல லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், ஈவன் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப இருக்க விலைவாசி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. நீ வந்து பெட்ரோல் விலை டீசல் விலை குறைப்பண்ண, இதேதான் வந்து யாரு துரைமுருகன் பையன் வந்து ஒரு இதுலயே பேசினான், கேம்பெயின்லயே குறைச்சா எல்லா விலைவாசியும் குறையும், உங்களுக்கு தான் நல்லது நடக்கும்னாங்க. தங்கத்தெல்லாம் நீங்க நிறைய வாங்கிக்கலாம். இல்ல நீ how many propagandas you have been fake propagandas வந்து நீ கொடுத்து மக்களை ஏமாத்தி வச்சிருக்க. இதெல்லாம் நம்ம ஆக்சுவலா மறந்துடுறாங்க. நம்ம மக்களுக்கு பெரிய விஷயம் என்னன்னா மறந்து போய் இந்த மாதிரி இதோ இந்தி எதிர்ப்பை தெரிவிச்சு மறந்துடுறாங்கன்றத தாண்டி அவங்க இந்த சொன்னீங்க பாத்தீங்களா விலைவாசி, இதுல வந்து டெய்லி ஃபேமிலியை ரன் பண்றதே அவங்களுக்கு வந்து பெரிய சேலஞ்சா இருக்குதுங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொலிட்டிக்கலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றதா இருக்கட்டும். இப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்கு, ஒரு பக்கம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸ்மார்ட் போன்லாம் வச்சு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுற வாய்ப்பு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் இல்லாதனால அவசரப்பட்டு ஓகே போன வாட்டி டிஎம்கேவா, சாரி போன வாட்டி ஏடிஎம்கேவா, இந்த வாட்டி டிஎம்கே, இந்த ஒரே ஒரு இதுதான் இருக்கு, ஸோ அதனால போட்டுருவோன்ற மாதிரி. மக்கள் வந்து அவங்க ஓட்டை வந்து அந்த ஓட்டோட வேல்யூ வந்து தெரியல. தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. அது தெரியக்கூடாதுதானே இவனுங்க நம்மள வந்து ஏழையாவே வச்சு இப்படி ஒரு அண்டர் கிரேட்டா ட்ரீட் பண்றானுங்க. அதான் அந்த ஓட்டை வந்து தலையெழுத்தே நம்ம மாத்தணும். அடுத்த தலைமுறைக்கும் அது வந்து ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும். ஒரு நல்ல, அதாவது ஒரு நல்ல தலைவரையோ நல்ல அரசியல் கட்சியோ தேர்ந்தெடுத்துட்டா கரெக்டா தேர்ந்தெடுத்தாலே இவனுங்க நிம்மதியா வாழ விட்டாலே போதுங்க. நீ ரொம்ப நல்லது கூட போனோம், டெய்லி எங்களை நிம்மதியா வாழ விட்டாலே போதும். அதே பண்ண மாட்டானுங்க. நிம்மதியா வாழ விட்டா அடுத்து கேள்வி கேட்பீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் இல்ல நம்ம இருப்போமே, இனிமே நம்ம கேட்போம். விக்னேஷ் ப்ரோ, இப்போ ஸ்டாலின் வந்து எனக்கு தெரிஞ்சு இயர்லி ட்வைஸ் ஆர் சிங்கிள் டைம் வந்து ட்ரிப்பு போனாரு, இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் போனாரு. நிதியெல்லாம் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து கம்பெனிஸை வந்து பன்னாட்டு மாநாடு. அது என்ன ப்ரோ, ஏதாவது நடந்ததா? அது எதுவும் வரலைங்க. இல்ல அது கேட்டாங்க. இன்வெஸ்ட்மென்ட்ன்றதே வந்து 5 நிமிஷம் படிச்சவரு இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் எப்படி கொண்டுகிட்டு வருவாரு? அவர் அங்க போய் வந்து இது வித்துட்டு இருந்தாரு, சைக்கிள் ஓட்டுனாருங்களே. உங்களுக்கு வீடியோ வரலைங்களா? அதான் எடுத்து உடன்பிறப்புகள் அவரோட பசங்க, அதாவது அப்பான்னு கூப்பிடுறாங்கல்ல, அந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து அதை போட்டுட்டு இருந்தாங்க. அமெரிக்கால புட்டு ஊத்திக்கிட்டு இருந்தது போட்டு. இப்போ ஒரு சமீபத்துல ஒரு மாசம் தான் இருக்கும் நினைக்கிறேன். இப்போ எங்கேயோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங் ஏதோ பெரிய லெவல் நடந்துச்சு. நம்ம பக்கத்து ஸ்டேட் தெலுங்கானா, மகாராஷ்டிரா எல்லாருமே ஏதோ ஒன்று கொண்டு வந்துருக்காங்க பாத்துங்க. தெலுங்கானா 1 லட்சம் கோடி என்னமோ இன்வெஸ்ட்மெண்ட், மகாராஷ்டிரா ஒரு 2 லட்சம் கோடி அந்த மாதிரி. சரி, தமிழ்நாடு என்னடா இருக்கும், எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா ஒத்த பைசா இல்லைங்க தமிழ்நாடு. இவர் டிஆர்பி ராஜா பையன் இருக்கான, ஒருத்தன் வளர்ந்த மாடு மாதிரி இருப்பான, அவன் தான் போயிருந்தான். ஒரு ஒரே பார்த்து பேசுங்க இல்ல, வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க நண்பா. இது வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்தமோ தெரியாது, தூக்கி விட்டுறேன். கவனமா இருந்தே குதர்க்கமா பேசுனீங்க. ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நீ எல்லாம் என்ன பாலிடிக்ஸ் பேசுற? சொல்லுங்க. இல்ல, இதுதான் நடக்குது. இவனுங்க பேசிக்கா வந்து இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. அதை யாராவது வந்து இவங்க வந்து கொடுக்கறத பத்தி பேசுறாங்களா? இல்ல நாங்க கொடுத்துட்டோம், இல்ல எவிடன்ஸ் இருக்கு, டேட்டாஸ் இருக்கு. சி how many டிஎம்கே பார்ட்டிஸ் இன் திஸ் ஸ்பேஸ், எவ்வளவு ஸ்பேஸ் நடத்துறாங்க. தே கேன் போஸ்ட் பண்ணலாம்ல, இங்க பாருங்க வெள்ளை அறிக்கை, நாங்க இத்தனை கம்பெனிஸ் கொண்டு வந்துட்டோம், இவ்வளவு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இத்தனை பேர் வந்து இதாவது பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு கொடுக்கலாம்ல. எனி டாக்குமெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். அது ஒண்ணுமே இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. இருந்தா நீங்களா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கா ப்ரோ? ஏதோ கொண்டு வந்த மாதிரி நல்லா தேடி பார்த்துட்டேன், எதுவும் இல்ல. எதுவும் கிணறே இல்ல. ஏங்க நானும் கவர்மெண்ட் லெவல் பண்ணுவீங்கன்னு கேட்டுப்பட்டேங்க. ஏதாவது வேலை போட்டாங்களா என்னன்னு கேட்டேன். ஒண்ணுமே இல்ல கேட்டீங்க.
எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதே எடுத்துக்கின்னு போய் வந்து எங்க அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு என்ன கேள்வினே தெரியாது. கேள்வி என்னன்னு தெரிஞ்சாதானே பதில் என்னன்னு சொல்லுவாரு அவரு. எக்ஸாக்ட்லி. அவர் எனக்கு கேள்வியே தான் தெரியாது. கேள்வியே தெரியாதேப்பா. எனக்கு தான் கேள்வி தெரியாது. இவ்வளவு நேரம் பேசி வேஸ்ட் பண்ணீங்க பாத்தீங்களா ஒரு கேள்விய. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாசிச ப்ரோ பாஜக ப்ரோ இல்ல நம்ம இல்ல காசுல இல்ல நம்ம காசுல டெவலப்மெண்ட் போயிட்டு போட்டு ட்ரிப் போங்க. அடிச்சுட்டு வராங்களே ப்ரோ. டெவலப்மெண்ட் நம்ம டெவலப்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் ஒரு காலத்துல டெவலப்மெண்ட் பேசிட்டு தெரியுங்களா அவரு. கம்யூனிஸ்ட் கம்யூனிசம்கா கம்யூனிஸ்டுக்கா இல்ல இங்கிலீஷ்ல அது ஏதோ எப்படி 3 காலாம் வார்த்தை வச்சிருக்கு. சொல்லுவாங்கல்ல, கமிஷன் ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு, கமிஷன். கரப்ஷன். கமிஷன்கா கரப்ஷன்கா கமிஷன். இல்ல இந்த 10 to 15 இயர்ஸ்ல தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு வந்து கடன் வாங்கினதே இல்லையா. இந்த 3.5 இயர்ஸ்ல இவனுக்கு வாங்கின கடன் வந்து 4.5 lakhs மேல. 15 இயர்ஸா தமிழ்நாடு வாங்கின மொத்த கடனை இந்த 3.5 இயர்ஸ்ல இவனுக்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கி என்ன நண்பா பிரயோஜனம்? வாங்கி ஒண்ணுமே பண்ணலையே மக்களுக்கு. எங்க போகுது அந்த கடன்லாம்? ப்ரோ நடுவில் ஒரு நியூஸ் வந்தது ப்ரோ, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி மணல் கடத்தல் விஷயமா வந்து மணல் வந்து கடத்தல் கிடையாது, மணலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களே இந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு. ஸோ அதை கண்ட்ரிஸ் கூட இது மாதிரி பண்ணுவாங்க. அதுல வந்து 1900 கோடி வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தது நியூஸ். பட் அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதை பத்தி பேசவே இல்லை. இதெல்லாம் என்ன ஆகுது? இதெல்லாம் எப்படி மீடியா வந்து ஏன் அப்படியே உள்ள மறைச்சிடுறானுங்க? இல்ல இன்னும் தனிமல கொள்ளை இருக்கு ப்ரோ. அதை அதெல்லாம் பத்தி தனியா பேசணும். அநியாயமா இருக்கு ப்ரோ. நம்ம டெய்லி பேசிஸ்ல பேச போனா நிறைய பேசலாம் ப்ரோ. ஒரு சின்ன டாபிக்குள்ளயும் அது இன்டெப்தா நிறைய இருக்கும். அதுல ஒரு லிங்க் இருக்கும். கேள்விப்பட்டீங்களா? லாஸ்ட் வீக் மீடியால அந்த அளவுக்கு பெருசா வரல, ஒரே ஒரு சின்ன குட்டி செய்தி மட்டும் வந்துச்சு. என்னன்னா அந்த மறுபடியும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை போன வாட்டி தீ விபத்து ஏற்பட்ட மாதிரியே மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த மலை வெடிச்சிருச்சு, ஏதோ பாத்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இது ஒண்ணு மலையே சொல்லியிருக்காங்க. வெடிச்சிருச்சா? ஆமா ஆமா, அந்த மலையில ஏன் அதுனா பலூனா இது? தெரியல, எரிமலைன்னு நினைக்கிறேன், அப்படிதான் போட்டு வந்தாங்க. ஓகேவா? மறுபடியும் வந்து அந்த இடத்துல ஒரு குவாரி அதெல்லாம் டெண்டரு அது என்ன சொல்லிட்டு விசாரணை போடுவாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு 500 லாரி 1000 லாரின்னு சொல்லிட்டு டெய்லியும் கேரளாவுக்கு போகும். பாத்தியா, கேரளால அவ்வளவு மலையை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட மலை கடன் வர பாத்தியா. அதுதான் அந்த மாதிரிலாம் கேரளா உசாக்கு மாமே, அங்க மலையை அடிச்சோம்னா இங்க மக்கள் செத்துருவாங்க, அங்க நம்மளுடைய நாடும் நாசமா போயிடும் தெரிஞ்சிருச்சு கேரளாவில. அதனாலதான் எவன் இழிச்ச வாயினா அவனை பார்த்து, எவன் பணத்துக்கு அடிமையா இருக்கானோ அவனை பார்த்து இங்க புடுங்கிட்டு இருக்கானுங்க. இங்கதான் நாக்கம் தொங்க போட்டு போறானுங்க. இல்ல, கேரளாவுக்கு கொடுத்த கன்னியாகுமரிய போராடி வாங்கினது தெரியுமா ஜீவானந்தமும் மாப்போசியும். ஆமா எக்ஸாக்ட்லி. மனுஷங்க இப்போ பாவம் இந்த என்ன சொல்றது ப்ரோ, அவங்க மூணாறு கஷ்டப்பட்டு போராடி அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி தியாகம் பண்ணி உயிர் தியாகம் பண்ணி. ஆனா ஒரே விஷயம் ப்ரோ, வயநாடு இந்த மூணாறு இதெல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னு வைங்களா, அதாவது தமிழ்நாடு கொடுத்திருந்தாங்கன்னு வைங்களா, அந்த நிலச்சரிவு அங்க ஏற்பட்டிருக்காது, இருந்திருக்காது. ஏன் தெரியுங்களா? மூணாறு இருந்திருக்காது. ஏன்டா மழை இருந்தா தானே அங்க உங்களுக்கு நிலச்சரிவு எல்லாம் ஏற்படுறது. உங்களுக்கு எல்லாமே அது சொல்ல போனா அங்க வந்து வேற ஏதா இருக்கும். உதயசூரியன் கிரிக்கெட் கிரவுண்ட், உதயசூரியன் ஃபுட்பால் கிரவுண்ட் அப்படி போட்டு வித்து. இந்த கிரிக்கெட் கிரவுண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, இந்த கோயம்புத்தூர்ல கட்டுற இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் எப்படி போயிட்டு இருக்குது கிரிக்கெட் கிரவுண்டு? செங்கல் மட்டும் தான் ப்ரோ வந்திருக்கு. செங்கல் நம்ம எப்படி ரோம் அங்க வந்து தீ பிடிச்சி எரிஞ்சப்ப இந்த நீராமணல் என்ன பண்ணானா பிடில் வாசிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானா. அப்படிதான் இருந்தது அவனுங்க பண்ற திட்டம் எல்லாம். என்னடா இல்ல அடுத்தது நாமளும் ஒரு செங்கல் தூக்கிட்டு போலாமா? செங்கல் மட்டும் தான் சரி எல்லாத்துக்கும் வச்சிருக்கீங்க ப்ரோ. நம்ம ஏன் ப்ரோ காப்பி அடிக்கிறோம்? எனக்கு வழக்கமா கிரிக்கெட் பாக்குற இது கிடையாது. ஒரு நிமிஷம், எனக்கு வழக்கமா கிரிக்கெட் பாக்குற இது கிடையாது. ஆனா என்னையும் கிரிக்கெட் பார்க்க வச்சுட்டாங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. சோ அது பேட்டிங்கா ஃபீல்டிங் என்ன வேணா சொல்லுங்க, அதை கிரிக்கெட்ல தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இந்த கிரிக்கெட்லாம் சொன்னீங்கன்னா கிரிக்கெட் வாழ்க்கையே வெறுத்துட்டேன். டேய் உங்களுக்கு விளையாட வரல, சோ வேடிக்கையாவது பாருங்கடா. வேற யாராவது பசங்களை வச்சு விளையாட வச்சு அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்கடா கூட ஓகே. அத நீ ஃபர்ஸ்ட் விளையாடி இருக்க கூடாது. நீ என்ன உன்னை ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணது விளையாடுறதுக்கா? இங்க உன்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பள்ளி கல்வித்துறையில எவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அகேன்ஸ்டா நீ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணும்.
அங்க போய் டைரக்டா நீ போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், நீ டைரக்டா நண்பா போய் நிக்கணும். ஓப்பன் சேலஞ்ச் அடிக்கிறேன். இந்த கடந்த 2 வாரத்துல இந்த ஸ்கூல் விஷயத்துக்கு ரிலேட்டடா இந்த பட்டியலின மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக எவனாச்சும் ஒரு டிஎம்கே ஐடிவிங்க வந்து போட்டுருக்கானான்னு பாருங்க, போயிட்டு பதிவு போட்டுருக்கானான்னு ஏங்க பாருங்க. அந்த கூட நடக்கிறதே போட்டுக்க மாட்டான், அவங்காச்சும் அவன் எப்படி பண்ணது அவன் பேசிக்க போடுவாங்க? மாட்டான். போடுவான், போறேன். அவன் பண்ணது அவன் அப்பா போடுவான். அப்படின்னு போட்டுப்பானுங்க. அப்பா அன்புள்ள அப்பா, உங்கள் ஆட்சி அருமை அப்பா, சூப்பர் அப்பான்னு போட்டுருப்பானுங்களே தவிர இந்த இல்ல அநீதியை பத்தி இது ஒருத்தன் கூட பேசிக்க மாட்டான். இல்லை இல்ல நானு இது கூட நான் தளபதி ஃபேன் நினைச்சீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சைடுல குறை நம்ம பசங்களே பாத்தீங்கன்னா சுட்டி காட்டுவாங்க அந்த மாதிரி நினைச்சீங்களா? அங்கெல்லாம் வேற, இங்க வாங்கி விட்டோம் பண்ணா அந்த மாதிரி அந்த சைடு விட்டுருங்க. சரி இல்லை இவரு நான் ஆட்டோக்காரன் ப்ரோ, நீங்க சொல்லுங்களா? ரொம்ப நேரமா சொல்லுங்க அவர் அப்படியே ஆட்டோக்காரன். பேச வந்தாரு. ஓகே, ஹரிஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? எந்த அப்பாவை கேக்குறீங்க? எங்க அப்பா நல்லா இருக்காரு. 300 அப்பா உங்க அப்பா நல்லா இருக்காரு. 300 அப்பா ஏன் கண்டென்ட்டா உங்க இருக்காரு. ஓகே தமிழ்நாட்டின் ஓகே. அப்பாவை கேட்கிறாரு. அவரு சரி கண்டென்ட்டா ஓகே. இருக்காரு. நிறைய விஷயம் பேசிட்டீங்க. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு நடந்தது வந்துட்டு ஏதோ உயிர்த்தெழுந்த மாதிரி, பழைய ஆர்மி உயிர்த்தெழுந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஒன்றா போட்டது, டேக் போட்டது, ஸ்பேஸ் போட்டது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொன்னேன், நண்பனும் இருந்தார், நான் அதனால சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே சவாரி வந்துச்சு போயிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்துட்டு தளபதி மூலியம் அந்த அறிக்கை வரும்போது, அதாவது ஆளுங்கட்சியே எடுக்கிறதுக்கு பயப்படுற ஒரு சில விஷயங்கள்லாம் தளபதி பேசும்போது அது ரிலேட்டடாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொன்னது வந்துட்டு இவங்க பாரதிதாசன்லேருந்து முன்னாடியிலேருந்து எல்லாமே சொன்னது, கலைஞர் பீரியடில் வந்துட்டு தை 1 தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னது கலைஞர் பீரியடில் தான் சட்டமாகவே அறிவித்தாங்க. திருப்பி ஜெயலலிதா அம்மா வந்துட்டு மறுபடியும் ஏப்ரல் 14 மாற்றிட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷமாக இன்னமும் வந்துட்டு அதை மாற்றவும் இல்லை. இந்த வருஷம் வந்துட்டு தமிழ் புத்தாண்டு வந்துட்டு அவங்க தை 1க்கு வந்துட்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லவும் இல்லை. அப்போ இவங்களே பயப்படுற ஒரு விஷயத்த வந்துட்டு அது வந்துட்டு சொல்லும்போது, தளபதி சொல்லும்போது அது கண்மூடித்தனமாக நம்ம ஃபாலோ பண்ணுற தளபதியை நேசிக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கண்மூடித்தனமாக இதை வந்துட்டு நம்பலாம். ஆனால் ஏன் இதை வந்துட்டு தை 1 தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறாரு அவர். இதுக்குண்டான ரீசன்லாம் வந்துட்டு யங்ஸ்டருக்கு புரியும் போது இன்னமும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுமாதிரி சாதி வாரிய கணக்கெடுப்பு இந்த மாதிரி வந்துட்டு ஆக்கப்பூர்வமான அறிக்கைகளோ இல்லை முடிவுகளோ எடுக்கும்போது நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு புரிகிற மாதிரி வந்து அதுதான் நான் அவர் இருக்கும்போது சொல்ல வந்தேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது நடந்த விஷயங்கள் வந்துட்டு நல்ல இதாக இருந்துச்சு. சொல்றேன். நம்ம அன்னைக்கே பேசணும்னு தான் இருந்துச்சு. ஓகேங்களா, நம்ம வந்து 1 year ஆஃப் டிவிக்கு தான் போட்டோம் பார்த்தீங்களா. அதுல வந்து நேரம் பத்தாதனால இதை பத்தி பேச முடியல. ஏன்னா அவங்களே இன்னைக்கு நாங்க தான் திராவிடத்துக்கு அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு பேசுறோம். திமுகவே கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த தை 1 ஓகேங்களா தமிழ் புத்தாண்டை வந்து அவங்களே இன்னைக்கு அதை கை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வரதை தான் கொண்டு வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரியே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தரவுகளே இருக்கு. மறைமலை அடிகளா இருக்கட்டும், தேவபாவனரா இருக்கட்டும், பெருஞ்சித்திரனாரு, வரதராஜனாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவிக்கா, பாரதிதாசன் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இதே மாதிரி நிறைய பேர் வந்து அது தரவுகளாவே கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து தை 1 வந்து நம்ம தமிழ் புத்தாண்டா நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அவங்க அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுல மாற்று கருத்து இருந்துச்சு. அதுக்கு வேற ஒரு சான்ஸ்கிரிட்டை தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரூஃபா ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அந்த 13 இது இருக்கு பாத்தீங்களா, சரி அந்த 12 மாதங்கள் தமிழ் சித்திரை வைகாசி, அதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற ஒரு இதுதான் இருந்துச்சுங்களா. அது கொஞ்சம் அது சான்ஸ்கிரிட்ல கொஞ்சம் கொச்சையா இருக்கும் எதனாலன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் பத்தி தனித்தனியா நம்ம பேசலாம்னு இருந்துச்சு, அன்னைக்கு நேரம் போதாமை. அடுத்தடுத்த இதுல பேசுவோம் ப்ரோ, நிறையவே பேச வேண்டியதெல்லாம் இருக்கு. இதெல்லாத இந்த தளபதி சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, இந்த ஜிஎஸ்டி இதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த அணு உலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதான் மாற்று வழி மின்சாரத்துக்கே பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டாங்க, ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அதுக்கே வந்துட்டாங்க. நீங்க என்னது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அணு உலையை வச்சு நீங்க வந்து கரண்ட் தயாரிக்கிறேன்னு சொல்றீங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருந்தாருன்னு வைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய எடுத்து பேச வேண்டியது இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா அதை பத்தி நம்ம பெருசாவே பேசணும்னு வைக்கலாம், பேச வேண்டியது இருக்கு. ஆமா, கண்டிப்பா பேச வேண்டியது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் அவசியம், அது வந்துட்டு சர்வே எதுக்காக பண்ண சொல்றோம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அதுக்கு யார் அத்தாரிட்டி, ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில தான் குமரன் நானும் தான் எனக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபியூச்சர்ல அது பேசலாம் ப்ரோ, கூடிய விரைவிலே நம்ம அதை பத்தி நிறைய பேசலாம்.
சில உடன்பிறப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைம்ல வந்து ஸ்பீக்கர் கொடுக்கலாம். இப்பயும் யாரும் கொடுக்கறது இல்லைன்னு வைங்களேன். யாரும் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க நம்ம வந்து கொடுக்காம போறதில்ல. ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க ஏன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவறிட்டாங்க. 4 வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த சர்வே எல்லாம் எடுக்காத வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எவ்வளவு தூரம் சொல்லிட்டோம். அது அதாவது பாஜக வந்துரும் எங்களால முடிஞ்ச எல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள தான் கை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம போய் கேட்டோம் வைங்களா, சர்வேக்கும் அந்த சென்சஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு பாடம் எடுக்கிறாங்களே தவிர அதுக்கு என்ன தீர்வுன்றத சொல்ல மாட்டாங்க. டிவிகே பழனி கொஞ்சம் மியூட் போடுங்களேன். யாரு? ஓகே ஓகே டிவிகே பழனி. அதான் நம்ம எதுக்காக அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இத்தனை எம்பி கொடுத்துருக்கோம், அதுவும் இல்லாத இங்க ஸ்டேட் ஆளுங்கட்சியா உட்கார வச்சிருக்கோம். 4 வருஷமும் பாத்தீங்கன்னா ஓபி அடிச்சிட்டாங்க. சரி ஓகே, அது போனது இருக்கட்டும். இல்ல அது அந்த இல்ல ஒவ்வொரு மொமெண்ட்ல வந்து அவர் சொல்ற விஷயங்கள் டெப்தா பேச வேண்டியது சூப்பரான டாபிக்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ. ஆனா இங்க லா அண்ட் இஷ்யூவே நம்மள ரொம்ப கிரிட்டிக்காக்கி விட்டானுங்க. நம்மளுக்கு அதுதான் இல்ல நான் இல்ல மான்ஸ்டர், அதாவது லா அண்டர் இஷ்யூ அன்றாட நடக்கிற நிகழ்வுகள் இது எல்லாமே பேசணும். அது கண்டிப்பா பேசிதான் இல்ல அதுவும் பேசணும். நீங்க சொன்ன அதை விட அதுவும் பேசணும். நான் என்ன சொல்றேன்னா, தளபதியை யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் சொல்கிற விஷயங்கள் வந்துட்டு சரின்னு நம்புற கூட்டங்கள் தான் இங்கே இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்பாம ஏன் அதில் வந்துட்டு அதில் உள்ள உண்மை இருக்கிற நம் தோழர்கள் சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம கூட்டங்கள் கிடையாது, நம்மலாம் தோழர்கள். அவர் கூட நின்று நம்ம பயணிக்க போகிறோம், இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண போகிறோம். மான்ஸ்டர் ஒரே நிமிஷங்க, அவர் சொல்றது என்ன நீங்க கிளியரா புரிஞ்சுக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை இங்கே நடக்கிற பப்ளிக் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே இருக்க தான் செய்யும். ஆனால் இங்கே நமக்கு என்ன தெரியுங்களா பிரச்சனை, ஒரு விஷயம் நம்ம லோக்கல் பாலிடிக்ஸை நம்ம பற்றி பேசினாலே, இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசினாலே இந்த உடன்பிறப்புகள் சப்போர்ட் பண்ணி இந்த இது முட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, முட்டு பாய்ஸ், அவங்க ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் 70 ஆண்டு கால கட்சி நடத்துகிறோம், அது கொண்டு வந்திருக்கோம் இது கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்க சித்தாந்தத்திலே தவறை தான் நிற்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம பேசுகிற இந்த சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி பேச வேண்டியது இருக்கு. கரெக்ட், இதுதான் நான் சொல்ல வந்தேன். இது வந்துட்டு நம்ம அன்னைக்கு தை 1, அதாவது பொங்கல்னால எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருந்திருக்கலாம், ஓகே. ஆனா அதை நம்ம அன்னைக்கு போட்டிருந்தோம்னா அவங்களே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பண்ணிடுவோம். அதாவது ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இல்ல ஆட்டோகிரான் ப்ரோ, ஒரே விஷயம் என்னன்னா, நேத்தே பாத்தீங்கன்னா இவங்க அம்மையார் அஞ்சலி அம்மாள் அவங்களோட நினைவு நாள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் போடணும்னு வந்தேன். ஆனா நேத்து வந்து அந்த என்ன சொல்றது, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொறுப்பாளர்களுக்கு நிர்வாகிகள்லாம் பார்த்து ரொம்ப தான் பார்த்தீங்கன்னா டயர்டாகவே இருந்துச்சுங்களா. என்னாலையும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவும், அதாவது பேசணும்னு சொல்லிட்டு மனதளவுலையும் மூளை அளவுலையும் அது வந்து மைண்ட்ல இருக்கு. ஆனா நேற்று என்னாலேயே பார்த்தீங்கன்னா அந்த சோர்வு காரணமா சரியா பேச முடியல, முக்கியமான விஷயங்களே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண முடியல. விக்னேஷ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு பேசியிருந்தா அது வந்து இல்ல ஒரே நிமிஷங்க, இன்னைக்கு பேசியிருந்தா அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிருந்திருக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் நான் கேட்டேன், நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு ஹிஸ்டரிய வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, வேர் ஷி இஸ் born and how she is. இல்ல எனக்கு உண்மையாலுமே அதுல நிறைவு இல்லைங்க. ஓகேங்களா? என்னன்னா நான் வந்து இன்னும் அவங்கள பத்தி நிறைய பேசணும், அது வந்து இவங்க மறந்துட்டாங்க. தளபதி தான் அவங்கள வந்து திரும்ப கொண்டு வந்தாருன்னுங்களா. ஸோ அதை பத்தி இன்னுமே நிறைய பேச வேண்டியது. ஸோ நம்ம இனிமே எந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது காலம் கடத்தாது, அப்பப்போ ஒரு அறிக்கை வருதா அன்னைக்கே அதை பத்தி பார்த்தீங்கன்னா தெளிவா பேசிடணும். அதுல வந்து கொஞ்சம் தீர்க்கமா இருக்கும் ப்ரோ, ஆட்டோகிராம் ப்ரோ. உண்மையாலுமே அதுவும் இல்லாத இங்க வந்து நம்ம விடுபட்ட விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. இப்ப இதை கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, வேங்க வயல் விஷயம் கூட தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்வீட் போடும்போது அன்னைக்கு வந்து சேம் டேட் வந்து அப்டேட்டும் வர வேண்டிய சூழ்நிலையா போச்சு. ஸோ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில் இருந்தாங்க, ஆல்ரெடி வேங்க வேலைக்கு நம்ம பேசியிருக்கோம் வைங்களா. ஸோ அவர் சைட்லேருந்து அதை போட்டதாக இருக்கட்டும். ஸோ அது வந்து வெங்க வேலை கிடையாது, ஆக்சுவலாக சாதி வாரி கணக்கெடுப்புன்னு நினைக்கிறேன், இது தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது அன்னைக்கு பேசி ஆகணும், அது பேசுவோம். அதுக்கு நாங்கள் ரிமைண்டரும் போடுறோம். ஓகேங்களா? இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, தோல் கொடுங்க. சொல்லுங்க ப்ரோ, முடிச்சுக்கலாமே. ஹரிஷ்ணா முடிச்சுக்கலாமா? சொல்லுங்க.
தோழர் எனக்கு ஒரு சந்தேகம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா? அவங்க வந்துட்டு நம்ம கட்சிக்காக ஆன்லைன் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணுறதே வந்துட்டு ஹெச்ஆர் சைடுந்து அந்த பாலிசி பிரகாரம் வந்து இந்த பேனரில் ஃபோட்டோ போடுறது, இது மாதிரி வந்து வீடியோ வந்துட்டு வெளியிடுறது, லைக் ஏதாவது நமக்கு தோன்ற கருத்தை வந்து வீடியோவோ, ஆடியோவோ வெளியிடுறதே கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு டவுட்டு. பட் நான் என் சைடு பார்க்கும்போது அது மாதிரி பாலிசி ஹெச்ஆர் பாலிசியில் அது மாதிரி எதுவும் போடலை. லைக் நம்ம ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணலாம். அது நம்மளோட ஓன் அப்சர்வேஷனு. ப்ளஸ் எனி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடில் இருக்கிறவங்க தான் வந்து அது மாதிரி பப்ளிக்கான இது வந்து இதில் எதுலையுமே கலந்துக்க கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னொரு டவுட் வந்து லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இருங்க தளபதி ஒரு சொல்கிற செகண்ட் ஒரு செகண்ட் நீங்க சார் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினுக்குள்ள மறந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட ஹெச்ஆர் பாலிசி என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அது எல்லா கம்பெனிக்குமே வேரி ஆகும். சில பேர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு யூ கேன் டூ அப்படின்னுவாங்க. டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னுவாங்க. நீங்க அதாவது இதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, சில பேர் அப்சல்யூட்லி நோன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன நீங்க பண்ணாலும்